வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் பாருங்க, பலராலும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி பலன்களா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சிகள்ல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீதிமான். அதே மாதிரி பாருங்க, ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான். நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோமோ அந்த தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை எல்லா அளவும் பார்த்தீங்கன்னா குறையாம பாரபட்சம் பார்க்காம அதை எல்லாருக்கும் தரக்கூடியவர். கரிசனம் அப்படின்றது யார் மேலேயுமே காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. அதே மாதிரி யார் மேலேயும் கரிசனம் அப்படின்றது காமிக்கிறதே கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு குணாதிசயம் அப்படின்லாம். அப்படிப்பட்ட சனி பயிற்சி இப்போ பாருங்க, நம்ம கெட்ட கர்மாக்களுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு கெடுதலான பலன்களையும் நம்மளோட அதி உத்தமமான நல்ல கர்மாக்களுக்கான அதி உத்தமமான பலன்களையும் கூட பார்த்தீங்கன்னா அவர் எல்லளவும் குறையாம கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும். பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுங்க, சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, சனி தடுக்கிறத யாராலையும் பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ பாருங்க, இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி தோராயமா 10 மணிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா பல ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு. ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா நம்மளால மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, அவர்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு. ஆனா ஒரு சில தீய பலன்களையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு பெருசா பிரச்சனை இல்லாம பாதுகாத்துக்கிற மாதிரி சில பல வழிமுறைகள், சில பல பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கதாங்க செய்து கவலையப்பட வேண்டாம். அந்த பரிகாரங்களும் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியில பாத்தீங்கன்னா இறுதி பகுதியில நாங்க அந்த பரிகாரமும் சொல்லுவோம், கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ பாருங்க, நாங்க சொல்லக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் அப்படின்றது அந்தந்த ராசிகளுக்கு உலகத்துல இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இதை பார்த்துட்டு இருக்க பல அந்தந்த ராசி என்பர்கள், உதாரணத்துக்கு ஒரு ரிஷப ராசி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அப்ப ரிஷப ராசி என்பர்கள் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். சரி, நம்ம இனியும் தாமதப்படுத்தாம டக்குன்னு என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத உள்ளதை உள்ளபடி பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், பொதுவாக மேஷத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் மேஷ ராசி அன்பர்கள். சூரிய உச்சமடையக்கூடிய ராசி மேஷ ராசி. அப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆளுமை அப்படின்றதுக்கு, நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன், நான் ஒரு விஷயம் செய்கிறேன், அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி செய்வேன், பெருசாக யாரும் என்னோட வேலையில் குறை கண்டுபிடிக்காத மாதிரி நானே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி. அப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு மீனம் பாருங்க 12ஆம் பாவம், மீனத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. அப்போனா என்ன, உங்களுக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய மேஷ ராசி அன்பர்கள், ஐயோ 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சே, சனி பகவான் எல்லாத்தையுமே பிடுங்கிடுவாரே, நம்மளை மூளையில் உட்கார வச்சுடுவாரு இப்படின்ற மாதிரிலாம் பல பேர் பல தப்பான கருத்துக்களை மனசுல ஆழமா பதிய வச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மைதானா அப்படின்னா 100% என்டையர்லி உண்மை கிடையாதுங்க, ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ எப்படி சொல்ல வர அப்படின்னா, நீங்க மேஷராசி அன்பரா இருக்கீங்க, உங்களோட வயது என்ன அப்படின்னு பாருங்க. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள், ஒரு 20+ அப்படி இருக்கீங்க, 10+ அப்படி இருக்கீங்க அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் என்ன வராரு, என்ன சனியா வராரு அப்படின்னா விரய சனியா வராரு. அப்ப விரய சனியா வரக்கூடியவர் என்ன பண்ணுவாரு, 7 நாட்டு சனியில என்னென்னலாம் கஷ்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லலாம். இதை கஷ்டங்கள் அப்படின்னு சொல்றதை விட என்ன சொல்லாங்க, வாழ்க்கையினோட யதார்த்தம், உலகத்துல நம்ம எப்படி வாழணும், உலகத்துல எப்படி வாழ்ந்தா நம்மளால ஜீவனம் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு புரிய வைப்பாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் நான். இப்போ ஒரு தோராயமா ஒரு 24 வயசு ஒரு பாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜென் இருக்காரு, அவர் படிச்சு முடிச்சிட்டாரு, அவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல ஹைலி குவாலிஃபைடு, அவரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காரு, நல்ல குவாலிஃபைடான பர்சனாலிட்டி, அவங்க வீட்டில் ஒரே பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் அவர் எப்படி 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 பார்த்துருந்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அம்மா இப்போ 5 பையனா இருந்தாலும் சரி, ஒரே பையனா இருந்தாலும் சரி, பெத்த தாய்க்கு ஒன்று தான் இருந்தாலும் அது ஒன்றுன்னும் போது மொத்த ஆசையும் அது மேலே கொட்டுவாங்க இல்லைங்களா.
அந்த மாதிரி மொத்த ஆசையும் கொட்டி வளர்த்த பையன் இப்போ வந்து பாருங்க படிச்சுட்டாரு, அவர் வேலைக்கு போகணும், அவர் படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படின்றது கிடைக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அவரோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், 10 ஆஃபீஸில் கூப்பிடணும். ஆனால் இவர் 10 ரெஸ்யூம் போட்டிருப்பார், 2 இடத்துல தான் கூப்பிடுவாங்க. அந்த 2 இடமும் இவருக்கு வந்து எலிஜிபிளான, அதாவது இவரோட தகுதிக்கேற்ற ஒரு வேலையாக இருக்காது. அப்படியே தகுதிக்கேற்ற வேலையாக இருக்குது அப்படின்னாலும் சம்பளம் கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். அப்படி மிஞ்சி அவர் வேலைக்கு போய் சேர்ந்துட்டாரு. அடடா படிச்சுட்டோம், சும்மா வீட்டில் உட்காரக்கூடாது, 4 பேர் என்ன கேட்குறாங்க, எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல, 4 பேர் கேட்குறாங்க, அதனால கௌரவத்துக்காக நான் போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடம் ஃபுல்லும் பிரச்சனை இருக்கும். ஹையர் அஃபீஷியல் பிரச்சனையாக இருக்கும், கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் பிரச்சனையாக இருக்கும், சப்பார்டினேட்ஸ் பிரச்சனையாக இருக்கும். அப்போ வாழ்க்கைன்னா என்ன, யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத அந்த பிரச்சனைகள் மூலியமா புரிய வைப்பார். இங்கே வந்து பாருங்க, அம்மா வந்து பார்த்து அவரை வந்து கவனிச்சிருந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு தோசை சாப்பிட்றாரு அப்படின்னா அந்த தோசை கடைசி வாய் எடுக்கும்போது தான் அம்மா வந்து தோசை கல்லேருந்தே தோசை கொண்டாந்து கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா புள்ள சூட சாப்பிட்டோம் அப்படின்னு. வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பார், அங்கே போய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார். அப்போ சாப்பாடுனோட அருமை என்ன அப்படின்னு புரிய வைப்பார். இங்கே அம்மா தோசை சூடாக சுட்டு கொடுத்தா கூட என்னம்மா நல்லாவே இல்லை அப்படி 100 பேசி சாப்பிட்ற பையன் அங்கே போன உடனே அம்மானோட அருமையை புரிய வைப்பார். புரியுதுங்களா? இந்த மாதிரி. அதே மாதிரி அப்பா எவ்வளோ காசு கொடுத்தாலும் 500 ரூபாய் தான் கொடுக்குறியா பேக்கெட் மணியா அப்படின்னு கேட்டவன் அந்த 10,000 20,000 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத புரிய வைப்பார். இப்படி ஒரு சில ஆங்கிளில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையும் புரிய வைப்பார். புரியுதுங்களா? அப்போ சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் வரலை அப்படின்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையே புரியாது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில் இந்த 7 நாட்டு சனியை விரைய சனியை நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களை செதுக்குவார், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிலையை ஆக்குவார் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? பொதுவாக வந்து பாருங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செதுக்கும் போது வலின்னு சொல்கிற எந்த கல்லும் சிலையாகாது. அது வந்து பாருங்க படிக்கட்டாகி பல பேரோட மிதி தான் வாங்குமா. ஆனால் செதுக்கும் போது எவ்வளோ வலி வந்தாலும் தாங்குற கல் தான் சிலையாகி பாலும் பன்னீரும் பஞ்சாமிர்தமும் அபிஷேகமாக ஏற்றுக்குமா கர்ப்பகிரகத்துக்குள்ள. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஆக மேஷராசி அன்பர்கள், நீங்கள் இளம் வயதாக இருந்தால் இது உங்கள் இந்த 7.5 வருஷம், அந்த அரை வருஷம் கூட விட்டுடலாம். ஏன்னா சனி போகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நிறைய நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுடுவார். அதிகபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியாவது கொடுக்க ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒரு 7.5 வருஷம் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிறதுக்கான, உங்களை நீங்க சிற்பமா ஆக்கிக்கிறதுக்கான காலகட்டம். ஆதலால இந்த காலகட்டத்தை நீங்க வந்து தெளிவா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இது வந்து இள வயசு மேஷராசி அன்பர்கள். இப்ப மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள், நீங்க ஒரு 30+ இருக்கீங்க, 30+ 40+ இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில 2வது ரவுண்ட் 7 நாட்டு சனியா வரார். அப்ப 2வது ரவுண்ட் 7 நாட்டு சனியா வரும்போது என்ன பண்றாரு, ஆல்ரெடி அவர் உங்களை வந்து நல்லா செதுக்கி உங்களை சிலையாக்கிட்டு போயிட்டார். இப்போ திருப்பி என்ன அவர் செய்ய வேண்டியது இருக்குது? ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கே வந்து தெரியும், ஆல்ரெடி நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்ம அந்த ஊருக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ஊரில் பழக்கமாயிட்டோம், 7 வருஷம் அந்த ஊர்லேயே நம்ம இருந்துட்டோம், பழகிட்டோம். அப்போ அந்த ஊருக்கு போகிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி தான் ஆல்ரெடி சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால எப்படி நடந்துக்கணும், அந்த சூசகம் எல்லாமே நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கும் மேலே நம்ம வந்து ஒரு ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணால் போதுமானது. ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இந்த 2வது ரவுண்ட் வர சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கு சனியில் சனி பகவான் பெருசாக காம்ப்ளிகேஷன் கொடுக்க மாட்டார். ஏன்னா எனக்கே எல்லாமே தெரியும், நானே சூசகமாக நடந்துக்கிறேன், இதுதான் இதனோட பின்னாடி இருக்க அர்த்தம். 3வது ரவுண்டு வருவார். இந்த 3வது ரவுண்டு, அந்த 3வது ரவுண்டு யாருக்கு பாருங்க, இப்போ வந்து ஏஜ் 60+ இருக்கு, இல்லை 70+ இருக்கு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் 3வது ரவுண்டு சனியாக அவர் வருவார். 7 நாட்டு சனி 3வது ரவுண்டு வரும். அப்போ அந்த 70+ல ஒரு 3வது ரவுண்டு வருது அப்படின் போது அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தங்கு சனி காலகட்டத்தில் நம்ம வந்து வயதானவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது நல்லா வச்சுக்கோங்க. உணவு முறை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உடல் ரீதியான உபாதைகளை கொடுப்பாரு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்தாலும் அதுலேருந்து உங்களால் வெளியே வந்துட முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக அந்த ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது ஒன்று இருந்து ஆரோக்கியமான உணவு முறைகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. சரி, அப்போ இந்த 7 நாட்டு சனி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வருது அப்படின்றது உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிச்சு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் அவரோட பார்வை அப்படின்றது இருக்கு. சனி பகவான் மேஷத்துக்கு முதல்ல 2ஆம் பாவத்தை பார்க்குறார்.
2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நீங்க எந்த சனியில இருக்கீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. பட் இந்த பார்வை பலன் வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஈக்குவலா தான் வரும். சரிங்களா? 2ஆம் பாவத்துல சனி பகவான் பார்க்கிறார். 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி பகவான் பார்க்கறதுனால வசதி வாய்ப்புல கொஞ்சம் ஒரு கையை கடிக்கிற சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். நீங்க வந்து அகலக்கால் வைக்காம இருந்தா பிரச்சனை இல்லை. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட வாக்கு பொதுவாக வந்து பாருங்க, முதல்ல நான் சொன்ன மேஷம் பேசின 4 பேர் கேட்பாங்க. வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டிங்கான பர்சனாலிட்டி, செவ்வாய் ஆதிக்கம் இல்லையா? ஆனால் அதுக்கும் மேலே சூரியன் உச்சம். ஆனால் இப்போ காலகட்டம் வந்து பாருங்க, நீங்கள் எது பேசினா அடப்போப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் போவான். புரியுதுங்களா? அடப்போமா நீ உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு உங்கள் பொண்ணு போவோம். ஆக எப்போ சபையில் மரியாதை இல்லையோ பேசுறத நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் பெருசாக ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்காது. ஒரு சின்ன சின்ன மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? இது 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சனி பகவான் 6ஆம் பாவத்தை பார்க்குறார். 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு சில தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க, மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. சரிங்களா? நம்மளுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் அப்படின்னாலே எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் தாங்க இந்த சனி பகவான் கொடுப்பாரு. கழுத்து தண்டுவடம் வலி, முதுகு தண்டுவடம் வலி, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, கால் வந்து அடிபடுறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு புதுசாக எதிரிகள் முளைப்பாங்க. மேஷம் பெருசாக நெளிவு சுழிவு அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சு அப்படிலாம் பேச தெரியாது அப்படின்றதுனால எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும் போதாவது நம்ம 2 வார்த்தை பேசிடலாம். நேரம் நல்லா இல்லை அப்படின்னா சிவனேன்னு இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சனி பகவான் 9ஆம் பாவத்தை பார்க்குறார். 9ஆம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம், நம்மளோட லக்கு, நம்மளோட ஃபார்ச்சூன் இதை குறிக்கிறது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் நம்மளோட பாக்கியங்கள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, ஆக மேஷத்துக்கு சனி பகவான் என்னென்ன மாதிரி சனியாக வராரு, அவரோட பார்வையினோட பலம் என்ன எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கும் மேலே வந்து பாருங்க, குரு பகவான் ஒரு இம்பேக்ட் சொல்லணும் இல்லைங்களா? குரு 3ஆம் பாவம், ராகு கேது 11 and 5. இதில் வந்து ராகு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், குருவும் ஹெல்ப் பண்ணுவார். ராகு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஹெல்ப் பண்ணுவார். 1 வருஷம் ஓட்டிடலாம். 7 நாட்டு சனிலேயே 1 வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா இது சனி பயிற்சி பலன்றதுனால மைல்டாக சொன்னேன். சரி, இப்போ இந்த 1 வருஷம், இப்போ இந்த 2.5 வருஷம், அதாவது சனி பயிற்சி 2.5 வருஷத்துல 1 வருஷம் வந்து ராகு உங்களுக்கு ஓட்டிடுவார், சப்போர்ட்டிவாக இருப்பார். எக்கனாமிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கை கடிக்காம, வரவுக்கு மீறி செலவு போகாம, அப்படியே செலவு போனாலும் சுதாரிச்சிக்கிற சூழ்நிலையெல்லாம் 11ஆம் பாவத்தில் இருக்க ராகு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவார். சரி, இருந்தாலும் இந்த 2.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படி நம்ம ஏதாவது பண்ணணும். பொதுவாக 7.5 வருஷத்துக்குமே பரிகாரம் பண்ணணும். பட் இந்த சனி பயிற்சி 2.5 வருஷம் தானே, அந்த இது சொல்கிறேன். இந்த 2.5 வருஷத்துக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, மேஷராசி அன்பர்கள் நீங்கள் எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த 10 நிமிஷம் பாராயணம் அப்படின்றது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக வெளியே வர முடியும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், பொதுவாகவே ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பாருங்க, எப்பயுமே மனசு சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்களே தவிர புத்தி சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே வந்து பாருங்க, ரிஷபத்துக்கு என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது ஒன்று தான், அன்பு, பாசம், நேசம், கருணை, லவ், ரொமான்ஸ். இந்த லவ் ரொமான்ஸ் எதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். 60 வயசானா கூட எனக்கு என்னை லவ்வபுளாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு பர்சனாலிட்டி தேவை அப்படின்றவங்க தான் ரிஷபம். எப்பயுமே வந்து பாருங்க, சாயறதுக்கு தோல் அப்படின்னு ஒன்று தேவை. ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் வந்து நட்சத்திரம் வந்து பாருங்க, ரோஹிணியால தான் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் ஓகே அப்படின்னு சொல்லலாம், மிருகசீரிஷம் கார்த்திகை ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் எப்பயுமே ரிஷபம் அப்படின்னாலே மனசு சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்க. அந்த புத்தின்னு ஒன்று இருக்கே, அந்த புத்தி சொல்கிற பேச்சை நம்ம கேட்போம் அப்படின்றத கேட்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் ரொம்ப வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதது உண்மையான அன்பு மட்டும்தான். அதை ரிஷபத்துக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. பட் இந்த காலத்துலையும், இந்த காலம்னு இல்லை, எவ்வளோ இந்த பூமி உள்ள வரைக்கும் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பை நோக்கியே தான் ஓடுவாங்க, ரொமான்ஸை நோக்கியே தான் ஓடுவாங்க. அன்பு ஒன்று தான் உலகத்திலே கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சிக்கினாங்கன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இவ்வளோ ஆசைப்படுற இதில் ஒரே ஒரு பெரிய மிராக்கிளான விஷயம் என்னன்னாங்க, ரிஷபத்துக்கு எப்பயுமே நல்லா இருக்காது. இந்த 2025 எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி வந்து பாருங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கும் நல்ல காலம் அப்படின்றது இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ரிஷபம் ஈஸிலி சாட்டிஸ்ஃபைட் கிடையாது.
ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரொம்ப பாசம், ரொம்ப ரொமான்டிக். ஆனா அப்படிப்பட்ட ரிஷபம் நீ வந்து ஒரு ஒரு பர்சன், ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணுது. யாரா இருந்தாலும் ரிஷபம் சின்சியரா தான் லவ் பண்ணுவாங்க, அது வேற. ரொம்ப சின்சியாரிட்டி அப்படின்றது இருக்கும். சின்சியரா லவ் பண்றாங்க, அந்த பையன் ஏமாத்திட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏமாத்திட்டான், அதாவது உன்னோட டிக்னிட்டியை வந்து அவன் கெடுத்துட்டான். உன்னை வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சுயமரியாதையை அவன் ரொம்ப இது ஹூன் பண்ணிட்டான், காயப்படுத்திட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எரிமலையா வெடிக்கும். எப்படின்னா அதுதான் ரிஷபத்தினோட இடன் கேரக்டர். இது ரிஷபத்துக்கே பெருமளவு தெரியாது. எரிமலையா வெடிச்சு என்ன நீ காயப்படுத்திட்ட, என்ன நீ அசிங்கப்படுத்திட்டல, முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெரிய லெவல்ல போயிடுவாங்க. எவ்வளவு பீக்ல போக முடியுமோ போவாங்க. ஆனா எவ்வளவு பீக்ல போனாலும், கோபுரத்துல இருக்க கலசமா இருந்தாலும், அந்த சாக்கடையா அவன் வாழ்க்கையில, அந்த பொண்ணு வாழ்க்கையில ஒரு பையன் இருந்தா பாத்தீங்களா, அந்த பையனை மறக்கவே மாட்டாங்க. இதுதான் ரிஷபம். ஸோ ரிஷபம் பேசிக்கா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை. ஆனா இந்த சனி பயிற்சி வந்து பாருங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. 2025 ரிஷபத்துக்கான வருஷம். இந்த சனி பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு. பொதுவா வந்து பாருங்க, எப்போ வந்து ஒரு சுபஸ்தானத்துல அசுப கிரகங்கள் வந்து உட்கார்றாங்களோ அப்ப அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுவும் சனி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு ஒரு நட்பு கிரகம், ரிஷபத்துக்கு ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து உட்காரும் போது ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாதுங்க. ஆனா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரான்னு பாருங்க. அவர் வந்து பாருங்க 8-12 வரைஞ்சிட்டா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி, 6-8-12 வந்தா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்காது. அதாவது ரிஷபத்துக்கு குருவும் சூப்பரா இருக்காங்க, ராகுவும் 10ஆம் பாவம் அவரும் சூப்பரா இருக்காரு, கேது மட்டும் தான் 4ஆம் பாவம், அது 5% தான் பாதிப்பு. மற்றபடி சனி ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப 11ஆம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். இந்த 11ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சனி பகவான் என்னென்ன பாவத்தை பார்ப்பாரு அப்படின்னா 5ஆம் பாவம் பார்ப்பாரு. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பார்ப்பாரு. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால ரிஷவராசி அன்பர்கள் இப்ப வந்து பாருங்க, எங்க அப்பா வழி சொத்து இருக்குங்க, எங்க மாமனார் வீட்டு வழி சொத்து இருக்கு, அந்த சொத்துல பல வில்லங்கம் இருக்கு, நியாயமா எங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்க, பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு, மன கஷ்டம், மன சஞ்சலம், மனக்குழப்பம், அவமரியாதை, அவ சொல், அவ பேர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறுறதுக்கான காலகட்டம். ஏன்னா சனி வந்து லாப சனியா இருந்து 5ஆம் பாவத்தை பாக்குறாரு. அதுல ஒரு ரிலீஃப் அப்படின்றது வரும். அப்ப நீங்க ஒன்னும் யோசிக்க கூடாது. எங்க பிள்ளை வந்து பாருங்க சரியா அடங்குறது இல்லைங்க, நான் என்ன சொன்னாலும் நீ சொல்லிட்டியம்மா நான் இது செய்ய மாட்டேம்மா அப்படின்ற பையன் தான். இது வந்து நம்ம விளையாட்டுக்கு சொல்றோம். ஆனா எந்த அளவுக்கு பையன் வந்து அடங்குறது இல்லை, பொண்ணு அடங்குறது இல்லைன்னு நான் உட்காந்து அழறா மாதிரி இருக்குங்க அப்படின்னா, அப்ப அந்த பிள்ளை வந்து அப்படியே நான் கிழிச்ச கூட்ட தாண்டாம மாறிடுவாங்களாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லப்பா என் பையனால இப்ப பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு, பரவாயில்லப்பா என் பொண்ணால பிரச்சனை இல்லை, ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு 100க்கு 100% அந்த மாதிரி மாறுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சனி பகவான் லாப சனியா இருந்து 8ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 8ஆம் பாவத்தை பார்க்குற சனியினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானத்தை பார்க்கறதுனால ரிஷபத்துக்கு இப்ப லாஸ்ட் இயர் குரு பயிற்சியில வந்து பாருங்க, குரு பகவான் ஜென்ம குருவா இருந்தார். ஜென்ம குருவா இருந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு தேவையில்லாத சவகாசத்தை ரிஷபத்துக்கு ஏற்படுத்துறார். ஒரு தேவையில்லாத சவகாசத்தினால ஏதோ ஒரு விதத்துல அசிங்கம், அவமானம், அவப்பேரு, சொல் ரிஷபப்பட்டாங்க. பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்கள் அசிங்கப்பட்டாங்க குரு பகவானால. அது வந்து எதனாலன்னா ஒரு கூடா நட்பு, ஒன்றும் இல்லை, நாங்கள் வெளியெல்லாம் போறது இல்லைங்க, ஹவுஸ் ஒய்ஃப், எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி வந்து சும்மா வந்து அக்கா என்னக்கா நல்லா இருக்கியா, அப்படிக்கா எப்படிக்கான்னு வெளியே வந்து பேசினா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மடியை பிடிச்சி பழகி முடியை பிடிச்சி சண்டை போட்ட கதையே ஆயிப்போச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி காலகட்டம் நிறைய ரிஷபத்துக்கு இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கலைங்க. நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன், நான் எப்பயுமே ரிஷபம், நான் எப்பயுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன், அட்ராக்டிவாக தான் ட்ரெஸ் பண்ணுவேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து என்ன வந்து ஒரு சிலர் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து தனியா இருக்கு, நீ சிங்கிள் மதர், நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போற, அவ சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நேமை கிரியேட் பண்ணாங்க. நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, நான் ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன், அதனால அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா கேரக்டர்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்படி பல ரிஷபம் வந்து அனுபவிச்சாங்க அவங்கவுங்க ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி. பொதுவாக ரிஷபத்துக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். தே லைக் தட், தே லவ் தட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு அழகாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், இதெல்லாம் அவங்களோட இயற்கையான கேரக்டர். இப்போ உனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்களோட குணாதிசயங்களை மாற்றிக்க முடியாது இல்லையா. ஆக இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நெய்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் நெய்பர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு, மூக்கு, காது, வாயிலாம் வச்சு ரிஷபத்தை அசிங்கப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட அசிங்கம் அப்படின்றது அவங்கெல்லாம் சொல்றது 4 பேர், அவங்க 10 பேர் கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 4 பேர் இந்த பொம்பளைக்கு பொறாம, அந்த பிள்ளை பாவம் ஏதோ கஷ்டப்படுது, நல்லா இருக்கு, அந்த பிள்ளைய பார்த்து பொறாமையில இவ சொல்றா அப்படின்றத 4 பேர் உங்க காதுபட பேசுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற கிரேட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷபம் உங்களுக்கு வந்து பாருங்க பொருளாதாரத்தில் மேன்மை, தொழிலில் மேன்மை. ஏன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 10ஆம் பாவம் வந்து உட்கார்றாரு. பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, எப்போ சுபஸ்தானத்தில் அசுபர் வந்து உட்கார்றாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வந்து பாருங்க, இப்போ ராகு 10ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி இல்லைங்களா? மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பகவான் ஜென்மத்திலேருந்து 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போறார். ஸோ இந்த ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 2025 இஸ் யோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுக்கப்புறம் உங்க 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 7 நட் சரியா வருவார். ஓகேங்களா? அது அப்ப நம்ம பார்த்துக்கலாம், கவலையே பட வேண்டாம். இப்ப இந்த 2.5 வருஷத்தை வாழறத நீங்க வாழுங்க. அதாவது பொதுவாக நான் ரிஷபத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரிஷபம் இந்த 2.5 வருஷம் உங்க கையில இருக்கு. நீங்க என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன பேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அத்தனையும் இந்த 2.5 வருஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதுக்காக ரிஷபம் கீழே போயிடாது, கவலைப்படாதீங்க. 7.5 நாட்டு சனி ரிஷபத்தை பெருசா இம்பாக்டே ஏற்படுத்தாது. அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த 2.5 வருஷத்தை லவ், ரொமான்ஸ், அமைதி, பாசம், நேசம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாதிக்கணும் அப்படின்றத மட்டும் நினைச்சு சாதிங்க. 2.5 வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி அந்த பாசம், அன்பு, கருணைக்குள்ள போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, பொதுவா நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த 2.5 வருஷம் சக்சஸ்க்கான இயர் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பிகையை பாராயணம் பண்ணணும். அம்பிகையை எப்படி பாராயணம் பண்ணலாம்? அபிராமி அந்தாதி 101 பாடல், அதாவது 100 பாடல் பிளஸ் 101வது பாடல் 100 பயனும் சேர்த்து பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐகிரி நந்தினின்னு இருக்கும் பார்த்தீங்களா, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம், மைஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு உங்க வேலையை செய்யுங்க. அம்பிகை கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவா அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷபம், வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். உதாரணம், இப்போ மிதுனம் மிருகசிரிஷன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர டேலண்டாக இருப்பாங்க. ரிஷபம் மிருகசிரிஷம் ரொம்ப ஏமாந்த சோனகிரியா இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் மிதுனம் மிருகசிரிஷம் வச்சுக்கோங்களேன், புத்தி பயங்கர டேலண்ட். ஏன்னா செவ்வாயும் புதனும் காம்பினேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட். ஆளுமை எந்தெந்த ஆஸ்பெக்ட்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு ஃபேவராக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் வந்து பாருங்க, எப்போ 100 பேர் இருந்தாலும் அந்த 100 பேரையும் டேக்கிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, 100 பேரையும் டேக்கிள் பண்ணி 100 பேருமே இது எவ்வளோ, இந்த பிள்ளை எவ்வளோ புத்திசாலிப்பா அப்படின்னு ஒரு பேர் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துக்கு உண்டு. அதாவது தன்னை சுற்றி 100 பேர் இருந்தாலும் 100 பேரையும் தனக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி, தனக்கு சாதகமாக செயல்கள் செய்கிற மாதிரி, தன்னை வந்து எப்பயுமே பெருமையாக பேசுகிற மாதிரி ஒரு இம்பேக்டை மிதுனம் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால புத்திசாலித்தனம், அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட், கிளவர், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நேச்சுரலாகவே உண்டு. அதே மாதிரி பாருங்க, எப்பயுமே ஒரு விஷயமா அவங்க யோசிக்க மாட்டாங்க. கரப்பாம்பூச்சி மாதிரி எப்போ பாரு கரப்பாம்பூச்சி ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும் நம்மள. அந்த மாதிரி இவங்க வந்து பாருங்க எப்போ பாரு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. தே வில் பி கீப் ஆன் திங்கிங் சம்திங். எப்பயுமே அந்த யோசனை வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அந்த திருப்தி போதும் அப்படின்றத உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தினோட ஒரு பெக்யூலியரான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இயல், இசை, நாடகம், இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் புதன் இல்லைன்னா இந்த டிஜிட்டல் மீடியா, கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க, மீனம் 10ஆம் பாவம். அப்போ உங்களுக்கு சனி பகவான் எப்படி வராரு அப்படின்னா கர்ம சனியா வரவர். அதாவது உங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்றாரு. தொழில் ஸ்தானம் அப்படின்றது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்றது வந்து பாருங்க ஒரு சுப பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாவன் வந்து உட்கார்றதுனால தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆக கர்ம சனியாக வரப்போறவர் மிதுனத்துக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னா தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், அபரிவிதமான வளர்ச்சி, நன்மைகள். இப்போ ஒரு வியாபாரம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வியாபாரம் வந்து பாருங்க பல ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் விருத்திக்கான எல்லா வேலையும் நம்ம வந்து எப்பயுமே ஓடுற மாதிரி தான் ஓடுறோம், எப்பயுமே உழைக்கிற மாதிரி தான் உழைக்கிறோம். சனி பகவான் ஒரு கையை பிடிச்சி தூக்கி விடுவாரு அந்த வியாபார ஸ்தலத்தை அப்படின்னு சொல்லலாம். ஆக
கர்ம சனி தொழில்ல முன்னேற்றம் அப்படின்றது கொடுக்க போறார். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படின்றது வரும். ஆக பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நேரம் நல்லா இல்லை அப்படின்னா 4 மடங்கு உழைக்கணும், நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா 3 மடங்கு உழைக்கணும், ஆக மொத்தம் உழைக்கணும். உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. ஆக உழைப்புக்கு எப்பயுமே பஞ்சம் அப்படின்றது இருக்கக்கூடாது, உழைப்புக்கு விடுமுறை அப்படின்றது விடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்படிப்பட்ட சனி பகவான், அதாவது கர்ம சனியா வரவர் என்னென்ன பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னா, முதல்ல 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 4ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க சுக தாயார் ஸ்தானம். நம்ம வந்து பாருங்க நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் நல்லா அதிகமாகும். ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து இப்போ சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்ல இருக்கேன். நான் இந்த காலகட்டத்தில், இந்த 2 வருஷ காலகட்டத்தில் வந்து பாருங்க, எனக்கு இந்த ஃப்ளாட் பத்தலை, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வேணும். ஏன்னா என் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பும் மரியாதையும் கூடிடுச்சு. ஏன்னா என்னோட தொழில் வந்து மேன்மையாச்சு, நான் டெவலப் ஆகிறேன். அப்போ எனக்கு இந்த சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வேண்டாம். நான் என்ன பண்ணுவேன், ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் போவேன். அது வாடகையாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி. ஆக என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும். அதே மாதிரி பாருங்க, தாயார்னோட ஒரு ஆதரவு கரம் அப்படின்றது கிடைக்கும். அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதில் வந்து பாருங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும். அம்மானோட சப்போர்ட் பரிபூர்வமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பாருங்க கர்ம சனியா இருந்து 4ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் 7ஆம் பாவத்தை பார்க்குறார். 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்களோட ஸ்பௌஸ், அதாவது உங்களோட பார்ட்னர்ஸ், நீங்கள் மிதுன ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப், நீங்கள் மிதுன ராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட், உங்களுக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள், மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மனமுட்டங்கள் இதெல்லாம் மாறும். உங்களுக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு பரஸ்பர ஒரு அன்பு அப்படின்றது வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. அதுக்காக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் லவ் பேர்ட்ஸாக மாறிடுவோமாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. பொதுவாகவே வந்து பாருங்கள் ஜாதகத்திலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஷ்டம ராசிகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அஷ்டம ராசிகளை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் அப்படின்றது வரத்துக்கே வாய்ப்பு கிடையாது. விட்டு கொடுக்குற தன்மை, ஒரு பெருந்தன்மை அப்படின்றது வரலாமே தவிர அந்யோன்யம், பாசம், நேசம் அந்த மாதிரிலாம் வராது. நீங்களும் அஷ்டம ராசியாக இருந்தால் அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய ராசியாக இருந்தால் ஓகே, பரவாயில்ல. முதல்ல இருந்ததுக்கு இப்போ எங்களுக்குள்ள இருக்க ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு அப்படின்றது அதிகமாக வருது, தெரியுது அப்படின்ற கதையாயிடும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து வரும் பாருங்க, சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்குறார். 12ஆம் பாவம் அப்படின்றது விரயஸ்தானம், மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயன சயன போஜன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நம்ம வந்து பாருங்க நல்லா தூங்குவோம், நல்லா சம்பாதிப்போம், நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். நம்ம ஃபேமிலியில் வந்து பாருங்கள் சுப செலவுகள் அப்படின்றது ஒரு விரயம் இருக்கும். அந்த விரயம் சுப விரயமாக இருக்கும். சுப விரயம் அப்படின்னா என்ன, நிறைய மிதுன ராசி அன்பர்கள் ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குவீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் வீட்டில் வந்து வயசு பொண்ணு இருக்குது அப்படின்னா அதுக்கு நெகநெட்டு வாங்கி வைக்கிறது, பையன் படிக்கிறதுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு கேட்குறான், இல்லை பொண்ணே ஃபாரின் போய் படிக்கணும்னு கேட்குது அப்படின்னா பிள்ளையை அமுச்சு வைக்கிறது. அதே மாதிரி பாருங்க நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து மெடிக்கல் சீட்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, பையன் பாஸ் பண்ணிடுச்சுங்க, எங்களுக்கு வசதி இருக்குது, மெடிக்கல் சீட்டை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் சீட் இந்த மாதிரிலாம் வாங்குறது. இந்த மாதிரி விரயம் இருக்கும். அந்த விரயத்தினால நம்மளுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பாருங்க சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. ஆக ஆன் தி ஹோல் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம குருவோட இம்பாக்ட் ஒன்று சொல்லிடலாம். குரு பகவான் வந்து பாருங்க ஜென்ம குருவா உங்களுக்கு வராரு. அதனால கொஞ்சம் கூடா நட்பு அப்படின்றது வேண்டாம். இடமாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் 100ன்னா 90 பேருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ராகு கேது, ராகு வந்து பாக்கியஸ்தானம் 9ஆம் பாவத்தில் போறாரு. இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா 2.5 வருஷம் அமோகமா இருக்கு. கர்ம சனியா இருந்து உங்களோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்றதுல எல்லளவும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களோட சுய ஜாதகத்துல சனி பகவான் 6, 8, 12 இல்லாம இருந்தா ஓகே, முக்கியமா 8 இல்லாம இருந்தா ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, என்ன சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்ல தானே செய்வோம். அப்போ மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, பொதுவாக இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய ஆசிரமங்கள் கூட இருக்குது, அந்த ஹோம்ஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி ஹோம்ஸில் போயிட்டு அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம். இல்லை நம்ம அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா நம்ம வெளியே போகும்போதே ரோட்டில் நிறைய பேர் அந்த மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப ஏழ்மையில் செருப்பு தச்சுட்டு
பிக்ஷை எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? உணவு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வந்து பாருங்கள் ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும். உணவு தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. உங்களுக்கு என்ன முடியுமோ வாங்கி கொடுக்கலாம். ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், எதுனாலும் வாங்கி கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது நான் வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் கொடுக்கலாமாங்க அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், ஆடை தானம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, புதுசாக நம்மளால் முடியறத வாங்கி கொடுக்கறத குறிக்குது. இந்த மாதிரி ரோட்டில் பிக்ஷை எடுக்கிறவங்க நம்ம வந்து பழைய துணியை கொடுத்தா வாங்கிப்பாங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி கொடுங்க. அதை விட பெஸ்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு பொட்டலம் தயிர் சாதம், ஒரு பொட்டலம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம், உங்களால் முடிஞ்சது. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க. அதனால தான் வந்து பாருங்க, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொன்னாங்க. ஆக சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும். மிதுனம், ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. கூடா நட்பு, அது குரு பகவான் ஏற்படுத்துறது, சனி பகவான் கிடையாது. அதை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம், அதாவது இந்த 2.5 வருடமும், சனி பயிற்சி பொதுவாக 2.5 வருஷம் இல்லையா, இந்த சனி பயிற்சி ஒரு இனிமையான சனி பயிற்சி அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ், குரு உச்சமடையக்கூடிய ராசி. பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் ரொம்ப சாஃப்ட் மைண்டடாக இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டம்னாலும் ஓன்னு அழுதுருவாங்க. நிறைய பேர் அதை யோசிப்பாங்க, இவங்க நீலி கண்ணி வடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க நீலி கண்ணி வடிக்கிறதுல அவங்க அந்த அளவுக்கு சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப மென்டலி இமோஷ்னலி சென்சிட்டிவான பர்சன்ஸ் தான் வந்து இந்த கடகராசி அன்பர்கள். பொதுவாக வந்து பாருங்கள், கடகராசி அன்பர்கள் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. ரொம்ப என் ஃபேமிலி, என் பிள்ளைங்க, என் ஹஸ்பண்டு, என் மாமியார், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அட்டாச்சான பர்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் வந்து பாருங்களேன், அவங்களோட ஹிடன் கேரக்டரும் ஒன்று இருக்குது. அதாவது இவங்க ஒரு கடகராசி லேடி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மருமகளாக இருக்கும்போது மாமியார் நல்லா வதச்சிருக்கலாம், இல்லை நல்ல மாமியாரோட கூட இருந்திருக்கலாம். நல்லா வந்து பார்த்து 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 செஞ்சு லைஃப்பில் அடுத்தடுத்து தோல்விகளையும் கஷ்டங்களையும், ஒரு மற்றவங்களோட பாசம் இல்லாத தனத்தையும் மற்றவங்களோட நன்றி கெட்ட தனத்தையும் பார்த்து பார்த்து அதே கடகராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட 47 வயசில் பயங்கர டெரிஃபிக்காக மாறுவாங்க. அது அவங்களோட ஹிடன் கேரக்டர். அதாவது நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன், என் மருமகளை நான் எப்படிலாம் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி, நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு அப்படின்ற மாதிரியும் நிறைய கடகராசி அன்பர்கள் இருக்காங்க. இது வந்து பாருங்க கடகத்தினோட ஒரு ஹிடன் கேரக்டர். நிறைய பெரும்பாலும் கடகம் அப்படின்னாலே அன்பு, பாசம், நேசம், கருணை இப்படிதான் போகும். ஆனா இந்த கடகத்துல வந்து பாருங்க, சின்ன வயசுல பட்டு 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 என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த மறுத்து போயிடும் மனசு வந்து பாத்தீங்கன்னா கல் நெஞ்சா மாறி அவங்க பிற்காலத்துல இப்படி செய்யற கடகத்தையும் நாங்க பார்த்துருக்கோம். ஆக கடகத்துக்கு டியூவல் பர்சனாலிட்டி, இப்படி ஒரு பர்சனாலிட்டி, இப்படி ஒரு ஹிடன் கேரக்டர். எப்படி ரிஷபத்துக்கு வெகுண்டு எழுவாங்களோ அந்த மாதிரி கடகமும் வந்து டெரிஃபிக்கா மாறக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியும் இருக்கு. இது கடகத்தினோட ஹிடன் கேரக்டர். சரி, அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள், அஷ்டம சனி முடிஞ்சிச்சு. அதாவது அஷ்டம சனியில கடகராசி பட்டது அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு தசா புத்தி சூப்பராக இருக்கவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வச்சு செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாக அஷ்டமத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லையும் நம்மளை வந்து நிற்கதி ஆக்கிடும். எல்லா ஆங்கிள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரும். நம்மளை சுற்றி வசதி, வாய்ப்பு, சொந்தம், பந்தம், தொழில், முன்னேற்றம், பிள்ளைங்க, ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போல அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரும் மேலத்துல இருக்க பாசம், அன்பு, நேசம் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுரும். ஏன்னா யார் எப்படி அப்படின்னு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி கடகம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டீங்க, நிறைய பேர் நடுரோட்ல நின்னீங்க, நிறைய பேர் வேலை போச்சு, எல்லாமே போச்சு. பட் பியாண்ட் தட் தசா புத்தி நல்லா இருக்கவங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க, அது வேற. அப்படிப்பட்ட கடகத்துக்கு சனி பகவான் இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு மீனம் 9ஆம் பாவம் பாக்கிய சனியா வந்து உட்கார்றாரு. இப்போ பாக்கிய சனியா வந்து உட்காரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அத்துணை பாக்கியங்களையும் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அவர் என்னத்துக்கு எடுத்தாரு, என்னத்துக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அவருக்கு எடுத்தாதானே உங்களுக்கு வாழ்க்கை புரியும், வாழ்க்கையை புரிய வைக்கிறாரு. நீங்க ரொம்ப எங்க அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சின்னு அப்படியே உயிரை விட்டுருந்தீங்க, காசெல்லாம் கொடுத்தீங்க, வித்து குடுமா சொத்தை அப்படின்னாரு, வித்து கொடுத்தீங்க, மொத்தமா ஏமாந்து நின்றுட்டீங்கல்ல. அப்ப அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாம் யாரு, எப்படி கஷ்டம் வரும்போது விலகி ஓடிடுவாங்க, தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சிட்டாரு இல்லைங்களா? அதுக்கு தான் அவர் அந்த படிப்பினையை கொடுத்தாரு. சரி, இப்ப என்ன பண்ணுவாரு? பாக்கிய சனியா இருந்து அத்துணை பாக்கியங்களும் கொடுப்பார். இந்த பாக்கியம் அப்படின்னா என்னன்னாங்க, பொதுவாக வந்து ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபார்ச்சூன், லக் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு வந்து பாருங்க ஒரு நல்லா படிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க,
நல்லா படிச்சிருச்சு, நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாங்க, நல்ல பிள்ளைங்க கிடச்சிருச்சு, நல்ல மாமனார் மாமியார் கிடச்சிட்டாங்க, நல்ல சொசைட்டியில் நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே கிடச்சிச்சு. அப்போ அந்த பொண்ணு நம்ம என்ன சொல்லுவோம், அட அந்த பொண்ணு நல்ல பாக்கியவதிப்பா, எல்லா பாக்கியமும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லா பாக்கியங்களும் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கிய சனி கொடுக்க போகிறாரு. ஆக இந்த பாக்கிய சனி இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எல்லா ப்ளஸ்ஸையும் எல்லா விதத்துலையும் லக்கு, ஃபார்ச்சூன், குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதை கொடுக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாப்பியாக இருங்க. சரி, இப்போ பாக்கிய சனியாக இருந்து அவர் பார்க்குறாரு என்ன பாவம், 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு நம்ம தம்பி நம்மளை முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு காரணம் முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் ஓரங்கட்டி வச்சுங்க. இப்போ அவர் மனசு திருந்தி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வருவார். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க, நம்ம மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நம்ம என்ன வேணா சாதிக்கலாம். மனசு நொந்து போயிட்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆக அந்த மனசுல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாக்கிய சனியா இருந்து 6ஆம் பாவம் பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால நம்ம அஷ்டமத்து சனியும் போது நிறைய கடன் வாங்கியாச்சு, நிறைய அசிங்கப்பட்டாச்சு, நிறைய அவமானப்பட்டாச்சு. அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷ காலகட்டம். அதே மாதிரி ஹெல்த்தில் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த ஹெல்த் எல்லாம் ஓவர் கம் பண்ணுவார். எதிரிகள் நான் ஒன்றும் பண்ணவே இல்லைங்க, அதுங்களா என்னை எதிரியாக பாவிச்சிருச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த எதிரிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஆக சனி பகவான் 6ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இது அத்தனையும் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இதுதான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஒரு ரிசல்ட்டு. சனி பகவான் பாக்கிய சனியாக இருந்து 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் பாவம் அப்படின்றது என்ன, லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக ஒவ்வொரு ராசிக்கும் நான் இதை சொல்லுவேன். சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனியினோட பொசிஷன் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துடும். நம்ம தசா புத்தி கூட 2வது, இந்த ஜாதகத்தில் கிரகம் எப்படி இருக்குது அதை முதல்ல பார்த்துக்கோங்க. 2வது தான் தசா புத்தி. சரி, ஓகே. ஆக இந்த பாக்கிய சனி என்னென்னலாம் பண்ண போறாரு, அபரிவிதமான பாக்கியங்களை கொடுக்க போறாரு. வருமானம் அதிகமாகும், தொழிலில் மேன்மை வரும், முன்னேற்றம் வரும், குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி, சந்தோஷம், தம்பி தங்கச்சிங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேங்க்கா அப்படின்னு வந்து காலில் விழுறது, இப்படி நிறைய விஷயம் நம்மளை சுற்றி நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இப்போ இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. ராகு 8 கேது 2 அவ்வளோ பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். குரு 12 அவ்வளோ பெருசாக யோசிக்க வேண்டாம். அதோட இம்பாக்ட் இருக்கும். பட் வந்து ஓவராலாக பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஓவராலாக உங்களுக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்க போகிறவர் யார், சனி பகவான். சனி பகவான் இந்த அளவுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் குட்லக்கையும் கொடுக்க போகிறார். என்ன சூப்பராக இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு சனிக்கிழமையான கருப்பு உளுந்து இருக்கு பார்த்தீங்களா. அந்த கருப்பு உளுந்துன்றது ஒன்றும் இல்லைங்க, உளுந்தம்பருப்பு தோலோட. அந்த உளுந்தம்பருப்பு ஒரு கிலோ வாங்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு தானம் அப்படின்றது கொடுங்க. இப்போ இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இல்லாதப்பட்டவங்க இது யாருங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக அரிசி கொடுத்துட்றாங்க, எல்லாம் கொடுத்துட்றாங்க, எங்கே போய் அதுக்கு மேலே ஏறி வேலை இருக்குது, எங்கே இல்லாதப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்ற யோசனை வரும். இது நியாயம்தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாயில்லாத ஜீவனுக்கு அந்த கருப்பு உளுந்தை கொடுக்கலாம். அந்த கருப்பு உளுந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாள் நைட்டே ஒரு கிலோ கருப்பு உளுந்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அரைச்சிட்டு கிரைண்டரில் போட்டோ இல்லை மிக்சியில் போட்டோ அரைச்சி சும்மா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு பெரிய குண்டா அளவுக்கு தண்ணி. ஒரு கிலோ பருப்பு அப்படின்னா ரொம்ப கஞ்சி வரும். ஒரு கிலோ பருப்பு ஒரு 5-6 லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கரைச்சிடுங்க. அதை வந்து என்ன பண்ணணும், கஞ்சி காய்ச்சுங்க. கஞ்சி காய்ச்சும் போதே என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்ல வெல்லம் போட்டுடணும். அது வந்து ஒரு 5-6 வாழைப்பழம் அதில் போட்டுட்டு முடியும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காவும் துருவி போடுங்க. நல்லா ஆற வச்சு பசுக்கு கொண்டு போய் கொடுங்க. பசுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் கழியும். காரணம் என்ன அப்படின்னா, பசுல வந்து பாருங்க 33 கோடி தேவர்களும் குடியிருக்காங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஒரு பசுல எங்கெங்க 33 கோடி தேவர்கள் இருக்கிறது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சிலர் கேட்பீங்க. அப்படி நீங்க நம்பினாலும் சரி, அது வந்து சாஸ்திரம் சொல்றதுங்க, நானா கண்டுபிடிச்சி சொல்றேன். நம்பல அப்படின்னா இப்படி நினைச்சுக்கலாம். ஒரு வாயில்லா ஜீவன், அதுக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி, அது கீர் பாயசம் மாதிரி இருக்கும். யார் போய் அது கொடுக்க போறாங்க, நம்ம கொடுக்கும் போது அந்த வாயில்லாத ஜீவன் ரொம்ப சந்தோஷப்படும் இல்லைங்களா.
சந்தோஷம் பட்டு மனசார வயிறார குடிச்சிட்டு மனசார உங்களை வாழ்த்தோம் இல்லையா? ஆக அந்த வாழ்த்தினோட ஒரு நல்லது அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்பனா 30 தேவர்கள் இருக்காங்க, நம்புங்க. நம்பலையா? வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம், அது நம்மள வாழ்த்துது அப்படின்னு நினைங்க. ஆக மொத்தம் அது செய்யுங்க, அதனால நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்லாம். சரி, கடகம் ஆன் தி ஹோல் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பாக்கிய சனி அபரிவிதமான பாக்கியங்களை கொடுக்க போறாரு அப்படின்றது தான் உண்மை. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்னாலும் பெருசாக நான் யாருக்கும் அடங்கிலாம் போக மாட்டேன். பெருசாக யார் கீழேயும் வேலை செய்து எனக்கு பிடிக்காது. பெருசாக யார் சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்டேன். ஏன்னா நானே எல்லாம் பர்ஃபெக்டாக செய்வேன், நானே கரெக்டாக செய்வேன் அப்படின்ற ஒரு ஆளுமை இயற்கையாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. மற்றவங்கக்கிட்ட அடிப்பணிஞ்சு நடக்கிறது, மற்றவங்களுக்கு வந்து செருப்பாக இருக்கிறது, மற்றவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறது, இது எதுவுமே சிம்மத்துக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து பாருங்க, ஒரு சில ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஜென்யூனான கேரக்டர்ஸ். எப்பயுமே நேர்மையாக இருக்கிறது, எப்பயுமே ஹானஸ்ட்டாக இருக்கிறது, ஃபேஸ் டு ஃபேஸ் எதுனாலும் வந்து நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடுவேன். நான் வந்து பாருங்க மிரர் இமேஜ் மாதிரி, கண்ணாடி மாதிரி, முன்னாடி நீ எப்படி நிற்கிறியோ அப்படி தான் நான் பிரதிபலிப்பேன் அப்படின்றது தான் சிம்மம். பட் இருந்தாலும் நிறைய ஆஸ்பெக்டில் வந்து பாருங்க, குடும்ப ரீதியாக வரும்போது இது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நடிக்க தெரிஞ்சா நல்லது, ஆனால் என்ன பண்ண முடியாது இல்லைங்களா? சரி, ஏன்னா பிறக்கும் போதே அந்த டெண்டன்சியோடு நான் பிறந்திருக்கேன், எப்படி என்னால் நடிக்க முடியும்? அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் போகிறது அப்படின்றது உங்களுக்கு 8ஆம் பாவம். அப்போ சனி பகவான் என்னவா வராரு அப்படின்னா, அஷ்டமத்து சனியாக வராரு. இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்லதும் இருக்குது. அந்த நல்லது என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து பாருங்கள், சனி பகவான் 8ஆம் பாவத்தில் வரும்போது, பொதுவாகவே சனி 8ஆம் பாவம், அஷ்டம சனி நம்மளை சுத்தமாக தொடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டதிக்குலையும் நம்மளுக்கு பிரச்சனையே ஏற்படுத்துவோம். இதுதான் அஷ்டம சனி. அப்போ அஷ்டம சனி என்னென்ன பண்ணுவான்? மொதல் விஷயம், ஒரு மனுஷனை எப்படி வந்து ஜீரோ ஆக்கணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். எந்தெந்த விதத்தில் ஜீரோ ஆக்குவான்? நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்மளோட எக்கனாமிக்கல், நம்ம கையில் காசு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஏதோ ஒன்று பண்ணி கரைச்சிடுவான். ரெண்டாவது, நம்ம கையில் காசு இருக்காது. ரெண்டாவது, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இருந்தால் எதையோ கொஞ்சம் யோசிப்போம் நல்லதா, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கொடுப்பான். மூணாவது, நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை கொடுப்பான். அப்போ ஒரு மனுஷன் முக்கால்வாசி செத்துருவானா? நாலாவது என்ன பண்ணுவான்? நம்ம சுற்றி சரௌண்டிங்ஸ், நம்மளோட நெய்பர்ஸ்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவோம். இது முடிச்சிடுமா? அப்போ ஒரு மனுஷன் நிராயுத பாணியாக நிற்பான். அஞ்சாவது என்ன பண்ணுவான்? நீ நிராயுத பாணியை நிற்க கூட கூடாது, நீ படுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுத்துவோம். ஆக இந்த 5 இம்பேக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருக்கும்போது ஏற்படுத்துவான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ எங்களுக்கு என்னங்க பண்ண போகிறோம்? உங்களுக்கும் அதெல்லாம் ஏற்படுத்த போகிறான். ஆனால் அதில் ஒரு நல்லதும் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். சரி, இப்போ இந்த மாதிரி அஷ்டம சனியாக இருந்து சனி பகவானோட பார்வை குடும்பத்தில் விழுது. 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் விழுறதுனால குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று ஒரு பிரச்சனை போகுதுப்பா, பிரச்சனை போய் அப்பாடா இப்போதான் அந்த பிரச்சனை போதும் போது இன்னொன்று வருது. ஆக குடும்பத்தில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீங்கள் அந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சி விடுவீங்க, திருப்பி வரும். ஒரு சில பஞ்சாயத்து நீங்கள் கலைச்சி விடக்கூடியதாக இருக்கும், ஒரு சில பஞ்சாயத்து நீங்கள் கலைச்சி விடவே முடியாது. ஏன்னா மனுஷ புத்திக்கும் அப்பாற்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா? அதை நம்ம என்ன பண்ண முடியும்? காலப்போக்கில் அதுவாக மாறட்டும் அப்படின்னு தான் விட முடியும். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, எல்லாருமே, இது வந்து சிம்ம ராசிக்குன்னே சொல்லலை, எல்லா ராசியும் வந்து பாருங்க இது அனுபவப்பட்டிருப்பீங்க. நம்ம வீட்டில் சில பிரச்சனைகள் வரும், நம்ம சில பிரச்சனைகளை நம்மளோட புத்திசாலித்தனத்தினால கிளியர் பண்ணி, பரவாயில்லப்பா நான் ரொம்ப புத்திசாலி சபாஷ் அப்படின்னு எனக்கே நான் ஒரு சபாஷ் போட்டுப்பேன். ஆனால் சில பிரச்சனைகள் நான் என்ன தலைக்கீழாக நின்னாலும் காரைக்கால் அம்மையார் மாதிரி அது வந்து மாறவே மாறாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ண முடியும்? விடு, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாம், காலப்போக்கில் போட்டோம், கடவுள்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கடவுளை போய் கும்பிட்டு வருவோம். அப்பயும் அது தீராது. அப்போனா என்ன அர்த்தம்? நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரும்போது மட்டும்தான் அது மாறும் அப்படின்றது விதி. அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் பல விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, காலம் வரும்போது மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருங்க. புரியுதுங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாருங்க, சனி பகவான் 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்க ரீதியாக 100க்கு 100% மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம் அப்படின்றது வருங்க. பிள்ளைங்க பெருசாக சொல் பேச்சு கேட்காதுங்க, அடங்காதுங்க. என் பிள்ளை வந்து பாருங்க ஸ்ரவன் குமார் அப்படின்ற பிள்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் பிள்ளையே அது பேய் குமார் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பிள்ளை மாறும். புரியுதுங்களா? கவலைப்படாதீங்க, அது திரும்பி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ரவன்குமாரா மாற வேண்டிய காலமும் வரும். புரியுதுங்களா? திரும்பி மாறும், டோன்ட் வரி. அதுக்கடுத்து வந்து பாருங்க, சனி பகவான் 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தொழிலில் பிரச்சனை, நான் ஆல்ரெடி சொல்லும் போதே ஆரம்பித்தேன்,
திருப்பி திருப்பி நான் அதை சொல்ல விருப்பப்படல. தொழிலில் பிரச்சனை, தொழிலில் கஷ்டம், தொழிலில் குழப்பங்கள், கிணறு வெட்ட பூதம் கிளம்புதுப்பா. கிணறு ஒவ்வொரு நோண்டுறதுக்கும் ஒரு மண் எடுக்கிற, திருப்பி ஒரு பூதம் கிளம்புது. அந்த மாதிரி பல பூதங்கள் கிளம்பும். அதுக்காக நம்ம வந்து மண்வெட்டியை போட்டு வந்து கிணறே வெட்ட மாட்டேன்னு உட்காந்துடக்கூடாது. எவ்வளோ பூதம் கிளம்புதோ கிளம்புட்டோம். விக்ரமாதித்தன் வேதாளம் கதை தான். திருப்பி திருப்பி தோல் மேலே தூக்கி போட்டுன்னு போவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம வந்து நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். செய்ய 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 சனி பகவான் அடடா இவன் பக்குவப்பட்டுட்டான், இவனோட மனசு எவ்வளோ அடித்தாலும் தாங்குற அளவுக்கு மனசு வந்து ஸ்திரமாயிடுச்சு, அதனால நம்ம இவ்வளோ பெருசாக கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் அமைதியாவார். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாய் துரத்துது, நம்ம ஓடுறோம் அப்படின்னா நாய் துரத்திட்டே தான் வரும். நாய் நின்று பாருங்க. இது ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நின்று பாருங்க, நாய் வந்து தூரம் நின்று கத்திட்டே இருக்குமே தவிர உங்களை வந்து கடிக்காது. அந்த கதை தான் இங்க வந்து. அதுக்காக சனி பகவானை நாயோட கம்பேர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்றேன் பிரச்சனைகளை, நான் சொல்றேன் பிரச்சனைகளை நாயோட கம்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற. சரி, ஓகே. இப்ப சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருந்து என்னென்ன பாவத்தை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களேங்க, கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்லது இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னீங்க. அது என்ன நல்லது அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, சிம்மராசி அன்பர்களை வெறும் அஷ்டமத்து சனியை பத்தியுமே சொல்லி நாங்க வந்து கஷ்டப்படுத்த விருப்பப்படல. ஒரு நல்லதும் இருக்கு. இந்த 2.5 வருஷத்துல வந்து பாருங்க, குரு பகவான் மே மாசம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருல, தோராயமா அடுத்த ஏப்ரல் 2026 ஏப்ரல் வரைக்குமே வந்து பாருங்க அவர் 11ஆம் பாவத்துல இருக்காரு, லாபஸ்தானத்துல இருக்காரு. அப்ப பொதுவாக விஷயம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு கையில காசு இருந்தா மட்டும் பல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு மனோ வலிமை அப்படின்றது வந்துடும். அந்த காசு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கொடுத்துருவார். இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லைங்களா? பெரிய ரிலீஃப். அப்ப காசை வந்து முடக்க மாட்டாரு. ஒரு வருஷம் குரு வந்து பாருங்க, சனி மண்ணை நோண்டி உங்களை புதைக்க பார்ப்பார், உள்ள அப்படியே போட்டு அமுக்க பார்ப்பார். குரு பகவான் கையை வச்சு தூக்கி விட்டுருவார். அப்ப இது இந்த ஒரு வருஷம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிதி ராவுக்கு எதுவும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஸோ அவங்கள விட்டுடலாம். ஒரு வருஷம் குரு உங்களை சாலிடாக காப்பாற்றுவார். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பாருங்க, ஒரு தர ஃபுல்லும் நல்ல விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு இருக்கு, நம்மளை நடக்க விடுறாங்க. அப்போ நம்ம எப்படி நடப்போம்? ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் பார்த்து 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 வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்த்து 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 நீங்கள் நடக்கும்போது இந்த ஒரு வருஷம் சூப்பராக கடந்து போயிடும், பிரச்சனையே இல்லை. அடுத்த 2025 2026 பாதி போயிடும். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்கள் பார்த்து நடக்கும்போது இதை ஓவர் கம் பண்ணிக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் சொல்கிறேன். சரி, அடுத்து வந்து பாருங்க, சனி பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, பொதுவாக அந்த அஷ்டமத்து சனி அப்படின்னாலே என்னோட பதிவுங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க, உலகத்திலேயே இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னா, அறந்தாங்கி பக்கத்துல எட்டியத்தளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த அகஸ்தீஸ்வரரை வழிபாடு பண்றது அப்படின்றது இந்த அஷ்டம சனியினோட ஒரு கிடுக்குப்பிடியிலேருந்து நம்மளே ரிலீஃப் பண்ணிக்க முடியும். அதுக்காக ஒரே முறை வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வர் கோயிலை வந்து நம்ம அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு, ஐயோ நான் எட்டியத்தளி கூட போயிட்டு வந்தேன், எனக்கு நல்லாவே ஆவலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விதி. ஆனால் நம்மளுக்கு இருக்க அஷ்டம சனியில் அங்கேயே நம்ம வந்து அந்த கோயில் பூஜாரியே இருந்தால் கூட அஷ்டம சனியும் போது 2.5 வருஷம் கொடுக்கணுன்றத 2.5 நிமிஷமாவது அவரை வதக்கி எடுப்போம் அப்படின்றது உண்மை. அப்போ நம்ம முடியும் அப்படின்னா ஒரு 5-6 முறை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த அகஸ்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், தினம்தோறுமே தசரத மகாராஜா எழுதின நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குங்க. அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது சனி பகவானை மகிழ்விக்க ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நேர்மையாக இருங்க, நியாயமாக இருங்க, ஹானஸ்டாக இருங்க. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், பட் வேறு வேறு விதத்தில் அந்த டிகிரிஸ் வந்து கொஞ்சம் மாறும். எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து நேர்மை, நாணயம், ஒழுக்கம், பண்பு மிக்கவர் இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா சனி பகவான் பெருசாக உங்களுக்கு எடுக்க மாட்டார் அப்படின்றது தான் உண்மை. ஆக அஷ்டமத்து சனியை நினச்சி பயப்பட வேண்டாம், குரு பகவான் காப்பாற்றுவார் அப்படின்றதுல எல்லளவும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்காரா மட்டும் பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்கள், பொதுவாக கன்னியை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி, புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் கன்னி ராசி. கன்னி புதன் உச்சம் அப்படின்றதுனால பெருசாக நிறைய பேச மாட்டாங்க. ஆனால் 10 பேர் 100 விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த 10 பேரோட 100 விஷயமும் இவங்க வந்து பாருங்கள், ஒரு கன்னி ராசி ஒரு 10 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஃபோன் வீடியோ கேம் விளையாடிட்டே இருக்கும். ஆனால் அந்த 10 பேர் பேசுகிற 100 விஷயத்தையும் இது கரெக்டாக கிராஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு தெரியல யோசிக்கிறேன் அப்படின்னா இது சொல்லும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை, வெரி குட் அப்சர்வேஷன் கன்னிக்கு இயற்கையாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு மீனம் வந்து பாருங்க 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தில் இருக்க இந்த சனி என்ன சனியா வராரு அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக சனியா வராரு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா கண்டக சனியா வராரு அப்படின்னும் போது நம்மளுக்கு பெருசா காசு பணத்தை கெடுக்க மாட்டாரு, தொழில முடக்க மாட்டாரு, நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்க மாட்டார். அப்ப என்னதான் பண்ணுவாரு? பெரிய லெவல்ல 2 கொடுக்க ட்ரை பண்ணுவார். என்ன அப்படின்னா, ஒண்ணு ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை. 2வது பயணம், பயணத்தில் கவனம் அப்படின்றது வேணும். இப்ப ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நல்லா சாப்பிடுங்க. இப்ப நிறைய கன்னிராசி என்ன பண்ணுவாங்க, இந்த யங் கேர்ள்ஸ் கன்னிராசின்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து பாருங்க நான் வெயிட் வந்து ரொம்ப ஒபீஸா இருக்கேன், நான் டயட்டிங் ஃபாலோ பண்ணணும், நான் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க உடம்ப இந்த காலகட்டத்தில் இவங்களே வந்து சாப்பிடாம பட்னி கடந்து இந்த கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கீட்டோ அசிடோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன் கிரியேட் ஆகி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துற மாதிரி வரும். அப்போ நான் அளவுக்கு அதிகமாக என்ன அக்கறை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா டயட்டை ஃபாலோ பண்ணி நான் போய் ஒரு படுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வயசு பிள்ளைங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த டயட்டிங் ஷைட்டிங்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை அப்படின்றது நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் செய்யறது அப்படின்றது பொதுவாக வந்து பாருங்க, ஒரு டாக்டர்ஸ் வந்து அந்த பேலன்ஸ்ட் டயட் அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாதம் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு ஜிம் போகிறீங்க அப்படின்னா அந்த கோச்னோட ஒரு நாலேஜை வச்சு நீங்கள் டயட்டிங் இருங்க. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் கூட இப்போ ஜிம் போகிறீங்க இல்லைங்களா? அப்போ ஜிம் போகிறீங்க அப்படின்னா அந்த கோச் இருப்பாங்கல்ல ஜிம்மில், அவரோட நாலேஜ் பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது பெரிய பிரச்சனை இருக்காது. இல்லை நாங்கள் டயட்டிங்லாம் ஃபாலோ பண்ணலைங்க அப்படின்னாலும் இந்த கன்னியா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் சனி பகவான் உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றத கண்டிப்பாக கொடுப்பார். என்னென்ன கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கழுத்து எலும்பு வலி, கழுத்து எலும்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன், முதுகு தண்டு வடத்தில் இன்ஃப்ளமேஷன், டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, கால் வந்து அடிபடுறது, இந்த மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். சின்னதாக எலும்பு வலி வருது அப்படின்னா கூட உடனே டாக்டர் போய் பார்த்து உடனே அதுக்கு மருத்துவம் அப்படின்றத கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது 2வது பயணம், பயணத்தில் கவனம். அப்போ நீங்கள் எங்கன்னா வந்து வெளி ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சுவாமியை நல்லா கும்பிட்டுட்டு போங்க. ஏன்னா சனி பகவானுக்குன்னே ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். அவரை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கவோ அவரை நெக்லெக்ட் பண்ணவோ கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப ஜெனியூனாக வேலை செய்வார். நம்மள மாதிரிலாம் அரைக்குறை வேலையெல்லாம் செய்ய மாட்டார், ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்வார். அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை அப்படின்றது கொடுத்து தானே ஆகணும். நம்ம தூங்கிட்டு இருந்தால் நம்ம நிறைய வேலையெல்லாம் மறந்துடுவோம். நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்யும்போது நம்ம வேலைகள்லாம் மறந்துடுவோம். ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வந்து கொடுக்கணும் அப்படின்றத யோசிச்சுட்டே இருப்பாரா, அதை திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரா, சாலிடாக ஒரு செகண்ட் கிடச்சா கூட கொடுத்துருவாரா. அப்போ அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? மரியாதை கொடுத்து என்ன பண்ணலாம், நம்ம எங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா ஹனுமான வழிபாடு பண்ணிட்டு போங்க. அப்போ பெருசாக வந்து சனி பகவான் கொடுக்கணும்னு நினைக்கிறத சின்னதாக கொடுப்பாரு, கொடுக்காம இருக்க மாட்டார், சின்னதாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது 2ம் பார்த்துக்கோங்க. சனி பகவானோட பார்வை இப்போ கண்டக சனியா இருந்து ஜென்மத்தை பார்க்குறாரு. பொதுவாக ஜென்மத்தை லக்னத்தை வந்து சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம மனசு கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கும். நம்மளே வந்து பாருங்க தப்பாக முடிவெடுப்போம், தப்பாக யோசிப்போம், தப்பாக செய்வோம். இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் அப்படின்றது வரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜென்மத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்லகிஷ்னஸ்னா ஒரு மந்த நிலை. ஏன்னா சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தன், முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலை, ஃப்ரீயாக இருக்கணும், சும்மா இருக்கணும், கம்முனே இருந்தால் நல்லா இருக்குப்பா, வேலை செஞ்சால் முடியாத மாதிரி இருக்குது, எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சனி பகவான் ஏற்படுத்துவார். சனி பகவான் ஜென்மத்தை பார்க்கறதுனால இப்படி ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் நம்மளுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஓடிட்டே இருக்கணும். நம்ம ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு டெய்லி போயிட்டு வந்தாலே அந்த மந்த நிலை அப்படின்றது மாறும். பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ போங்க, முடியும் அப்படின்னா ஹனுமன் கோயிலுக்கு போங்க, நல்ல உன்னதமான பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் சனி பகவான் கண்டக சனியை வந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். அப்போ நம்மளோட சுகங்கள், போகங்கள், யோகங்கள் அப்படின்றது கெடும். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு தான் நம்ம சில வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்று நடக்கும். அதே மாதிரி பாருங்க, அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது பெருசாக கிடைக்காது. எனக்கு முதல்லேருந்தே எங்கள் அம்மானோட சப்போர்ட் கிடையாதுங்க, சந்தோஷம். அப்போ பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க போகிறதில்ல. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் அம்மானோட சப்போர்ட் இருந்துச்சுங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. அதே மாதிரி பாருங்க, அம்மாவுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டக சனியை வந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார்.
பாகிஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலைக்கு வந்து பாருங்கள் எனக்கு 500 ரூபாய் கூலி. ஆனால் சனி பகவான் பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு, நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலைக்கு 500 ரூபாய் கூலி, எனக்கு 400 ரூபாய் தான் வருது, 100 ரூபாய் வரமாட்டேங்குது. அப்போ நான் இந்த வேலையை செய்யலாமா செய்யாமல் இருக்கலாமா? ஒரு வேலை என்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம் வரலன்னா அந்த வேலையை செய்யறத விட செய்யாமல் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க, 400 ரூபாய் தான் கூலி வருது. அந்த மீதி 100 ரூபாய் கூலி நம்மளுக்கு அனுபவ பாடமாக நம்ம மனசில் நிற்கும். ஆக அது வந்து விரயமாகறதில்ல, வேஸ்ட்டாக போகிறதில்ல. ஆக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 500 ரூபாய் கூலி வேணும் அப்படின்னா நீங்கள் 600 ரூபாய்க்கு வேலை செய்யுங்க, 500 ரூபாய் கூலி அப்படின்றது வந்துடும். உழைப்பை அதிகப்படுத்துங்க. வேலை செய்யாமல் கம்மி கூலி வருது, நான் வேலை செய்யாமல் உட்கார்ந்துட்டுருப்பேன் அப்படின்றது ரொம்பவே பெரிய முட்டாள்தனம். பொதுவாக நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும்போது நம்ம 2 மடங்கு உழைக்கணும். நேரமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காலமும் சாதகமாக இல்லை அப்படின்னா 4 மடங்கு உழைக்கணும். உழைக்கணும் அப்படின்றதுல எப்பயுமே மாற்றுக்கிறது கிடையாது. உழைச்சா மட்டும்தான் நல்லா இருப்போம் அப்படின்றத மனசில் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் பியாண்ட் தட் நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி. ஆக இந்த சனி பகவான் கண்டக சனியாக என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகிறார், அவரோட பார்வை என்னென்ன பிரச்சனை கொடுக்க போது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? சரி, இந்த குரு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். இந்த சனி பயிற்சி தான், பட் இருந்தாலும் குருனோட ஒரு இம்பாக்ட் சொல்கிறேன். குரு 10ஆம் பாவம், தொழிலில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவார். ராவுக்கு எதுவும் பெருசாக வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இல்லை. குரு வந்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வரனால தொழிலில் வந்து பெருசாக சனி பகவான் கெடுக்க மாட்டார். அவரே வந்து கண்டக சனியாக இருந்து தொழிலை கெடுக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? பாக்கியத்தை தான் கெடுக்க போகிறாரு. ஸோ நம்ம தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துருமா, நம்மளை வந்து தொழில் ரீதியான பிரச்சனைகள், முட்டுக்கட்டுகள் ஏதாவது வருமா, நஷ்டம் ஏதாவது போகுமானா சனி பகவான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற நிலைமையில் அவர் இல்லவே இல்லை. ஆரோக்கியத்தை கெடுக்கிற நிலைமையில், அதே மாதிரி பிரயாணத்தில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள், ஒரு விபத்து அந்த மாதிரி ஏற்படுத்துகிற இடத்துல மட்டும்தான் இருக்காரு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கண்டக சனியை பசிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னா வந்து பாருங்க, ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம உளுத்தம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, உளுத்தம்பருப்பு தோலோடு வாங்கிக்கணும். தோலோடு வாங்கிட்டு அந்த உளுத்தம்பருப்பு நல்ல 1 கிளாஸ் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுடுங்களேன். ஊற வச்சுட்டு அதில் கூட நல்ல இவ்வளோ கருப்பு எள்ளு போட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் உளுந்த வடையாக செஞ்சுடுங்க. உளுந்த வடையாக செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பையன் வந்து கன்னி ராசின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனை நிற்க வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி நிற்க வைக்கணும். நல்லா அந்த குழந்தையினோட தலையை சுற்றிட்டு, ஒரு 8 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையினோட தலையை சுற்றிட்டு எடுத்துகிட்டு போய் காக்காய்க்கு போட்டுடணும். இது வந்து பாருங்க உன்னதமான பரிகாரமாக இருக்கும் சனி பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு, முக்கியமாக கண்டக சனியை. ஏன்னா ஒரு 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை விளையாடாமல் இருக்க வைக்க முடியுமா? அது விளையாடும், ஓடும், உழுந்து எலும்பில் பிரச்சனை வந்து உட்காந்துரும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற மாதிரி, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். ஆக அது வரக்கூடாது அப்படின்னா இந்த உளுத்தம்பருப்பு வந்து பாருங்கள் வடையாக செஞ்சு நம்ம காக்காய்க்கு குழந்தை தலையை சுற்றிட்டு போடலாம். இது வந்து பாருங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா போடலாம் அப்படின்னா, உங்களுக்கு முடியும்னா வாரம் வாரம் கூட போடுங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு நாளாவது சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. உன்னதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். கன்னி காசு பணம் பிரச்சனையே இல்லை, ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படின்றது தேவை. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், பொதுவாக துளாராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரன் வந்து பாருங்க ஆதிக்கம் பெற்ற ராசி, சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி. நல்லா பேசுவாங்க, அறிவுபூர்வம் பேசுவாங்க, பேசி நம்மளால் சமாளிக்க முடியாது, பேசி ஓவர் கம் பண்ண முடியாது. பெரும்பாலான துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசுவாங்க, அட்டமெண்ட்டாக கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து நீதி அரசர்களாக இருப்பாங்க. அறம் சார்ந்த ராசி பொதுவாகவே வந்து பாருங்கள் நேர்மையாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும் அப்படி நிறைய விருப்பப்படுவாங்க. பெருசாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ஆனஸ்ட்டாக ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு பெரும்பாலும் யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் என்ன, துளாராசிக்கிட்ட பேசி நம்மளால மீள முடியாது அப்படின்னா அவங்க தப்பாக பேச மாட்டாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுவாங்க. எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக, நீ செய்ய தப்பு, நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ஹையர் அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் சிம்மம் எல்லாம் டைரெக்டாக பேசும். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிஸ். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபம், அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் துலாம் தான் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க, கவலையப்பட வேண்டாம். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு மீனம் வந்து 6ஆம் பாவம், 6ஆம் பாவத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. அப்போ இந்த சனி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோக சனி அப்படின்னும் போது அந்த 6ஆம் பாவம் அப்படின்றதே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ சனி பகவான் என்ன பண்ண பாரு, உங்களை சுற்றி நீங்கள் எவ்வளோ கடன் இருக்குது அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்கு பெரும் அளவுக்கு அவர் உதவி பண்ணுவார். ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைப்பீங்க. எப்படிங்க கடன் அடைக்கும்,
ஏதாவது பூர்வ சொத்து இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட பூர்வீக சொத்து அந்த மாதிரி அப்பாவோடது தாத்தாவோடது ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, இல்லை எங்களுதே எங்கே விற்கணும்னு நாங்கள் போன வருஷம்லாம் ரொம்ப பிளான் பண்ணோம், நிறைய வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணோம், பிரயத்தனம் அத்தனையும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் விற்று கடனை அடைக்கலாம், இல்லை சொந்தம் பந்தம் யாரோ ஹெல்ப் பண்ணலாம், இல்லை உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு முன்னேற்றம் மேன்மை, தொழிலில் ஒரு முன்னேற்றம் மேன்மை, அதனால் வருமானத்தினால கடன் அடைக்கிறது. ஆக மொத்தம் கடனை அடைக்கிறதுக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருட காலகட்டம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நோய் ஏதாவது இருக்குது நம்மளுக்கு. நாங்கள் டயபெட்டிஸுங்க, ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், மருந்தில் வந்து பாருங்கள் பெருசாக வந்து இன்சுலினே எடுத்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து சுகர் லெவல் குறையவே மாட்டேங்குதுங்க அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க, பிபி லெவல் குறையவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு உடல் சார்ந்த உபாதைகள், அந்த உபாதைகளில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இல்லை அப்படின்னா இந்த 2.5 வருஷத்தில் பெரும்பாலும் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நிறையவே குறைஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நோயில் பரவாயில்லப்பா நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். அதே மாதிரி எனக்கு எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தானே. நான் தான் நல்லா பேசுனா கொஞ்சம் காலில் விழுறவங்களுக்கே எதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில். நான் வந்து பேசினா நான் திருப்பி பேசுவேன், நீ நான் ஏன்னுவேன் அப்படின்னும் போது எதிரிகள் இருக்க தானே செய்வாங்க. அந்த எதிரிகளும் காணாமல் போகக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ரோக சனியாக இருக்கவர் இந்த ருண ரோக சத்துருக்களை இல்லாமல் போக்குவார், இல்லாமல் பண்ணிடுவார் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. சரி, அதுக்கடுத்து இப்போ ரோக சனியாக இருந்தால் அவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. ரோக சனியாக இருந்தால் அவர் என்ன பாவத்தை பார்க்குறார்? 3ஆம் பாவத்தை பார்க்குறார். இந்த 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானம். இப்போ துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க, முக்கியமாக தம்பின்னா சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி, அங்காளி பங்காளி பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் இல்லை அண்ணன் அப்படின்னு சொல்கிற உறவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, ஃபேவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அப்படின்றதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த 3ஆம் பாவத்தை சனி பார்க்கறது ஒரு ஃபேவரபிளான ரிசல்ட் அப்படின்றத கொடுக்கும். அதுக்கப்புறம் சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்க்குறார். 8ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அது 8ஆம் பாவம்ன்றது துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துஷ்தானத்தை பார்க்கறதுனால நமக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த அவமரியாதை, அவசொல், அவப்பேறு, இன்னல்கள், இடையூறுகள், நம்மளுக்கு சொசைட்டியில் நம்மளை வந்து ஒரு வில்லன் ரேஞ்சில் பார்த்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்பட்டிருந்த தலைகுனிவு அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ விஷயம் நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு நல்லதாக நடக்கிறத நம்மளாலேயே பார்க்க முடியும். சனி பகவான் 8ஆம் பாவத்தை ரோக சனியாக இருந்து அவரோட நல்ல பார்வை பார்க்கறதுனால. ஓகேங்களா. அதுக்கடுத்து சனி பகவான் 12ஆம் பாவத்தை பார்க்குறார். 12ஆம் பாவம் அப்படின்றது மோட்ச விரயஸ்தானம், அயன சயன போஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தூங்குவீங்க, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் சுப செலவுகள் அப்படின்றது வரும். சுப செலவுகள்னால் என்னென்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது தசாபுத்தி. முதல்ல சனி நல்லா இருக்கணும். அவர் வந்து நான் உனக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும், அப்போ தானே எனக்கு கோச்சார பிரகாரம் நான் நல்லது செய்யணும்னு வந்தால் நான் செய்ய முடியும். நான் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இல்லைன்னு போது என்னால் எப்படி நல்லது செய்ய முடியும்? ஆக சுய ஜாதகத்தில் சனியினோட பாவம், அவர் எந்த பாவாவில் இருக்கார் அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஓகே, 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது இது அத்தனையும் நடக்கும். அதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு வரன் கூடி வரலாம். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம், விசேஷம், இந்த மாதிரி நல்ல சுப காரியங்கள் நடக்கும். நிறைய பேர் வந்து பாருங்கள் பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாம். இல்லை நம்மளே வந்து பாருங்கள் ஃபாரினில் வீசாக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்போம், வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்திருப்போம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆக ரோக சனி நிறைய நல்லதை செய்ய போகிறாரு. சரி, அடுத்து இந்த குரு பகவான், குருனோட பெயர்ச்சி இருக்குது, அவர் ஏதாவது இம்பேக்டை ஏற்படுத்துவாரா அப்படின்னா குரு பகவான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கு வரார். அவர் நிறைய பாக்கியங்களை கொடுக்க போகிறார். ராகு கேது 5-11 சூப்பரான ஒரு ரிசல்ட் வரப்போகுது. ஆக இது வந்து பாருங்க சனி பெயர்ச்சி பலன்கள். பட் அவங்களோட இம்பேக்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக துளாராசி அன்பர்கள் இந்த 2.5 வருஷம் அமோகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் என்ன அமோகமாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு சில பரிகாரங்கள் செய்ய தானே சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன பரிகாரங்கள் துளாராசி அன்பர்களுக்கு செய்யறது ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா உளுந்தங்களி நீங்கள் செஞ்சுக்கணும். உளுந்தங்களி வந்து பொதுவாகவே வந்து பாருங்கள் உளுத்தம்பருப்பு வந்து உளுந்த பருப்பு நம்ம வாங்குறது அந்த பாலிஷ்டு உளுத்தம்பருப்பு வாங்காதீங்க. தோலோடு இருக்கிறது, தோல் நீக்கப்பட்டது வேண்டாம். தோலோடு இருக்க உளுத்தம்பருப்பு வாங்கிக்கோங்க. உளுத்தம்பருப்பு வாங்கி களி கிளறும் போது கண்டிப்பாக இவ்வளோ எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு போட்டு களி கிளறி, எள்ளு வெல்லம் இல்லைன்னா எள்ளெண்ணெய் போட்டு தான் உளுந்தங்களியே கிளறுவாங்க, அது தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி களி கிளறி, பசுக்கும் வந்து எள்ளெண்ணெய் போட்டு தான் கிளறணும்.
எள்ளெண்ணெய் போட்டு உளுந்தங்களி வெல்லம் இல்லை கருப்பட்டி போட்டு கலந்து களி கலரி எடுத்துகிட்டு போயிட்டு மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பண்ணலாம், அமாவாசை பண்ணலாம், மாத பிறப்பு பண்ணலாம். இல்லைங்க எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த களி ஒரு பெரிய உருண்டை எடுத்துகிட்டு போய் நல்லா ஆற வச்சு கொண்டு போயிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க பசுக்கு கொடுங்க. இப்போ இந்த பரிகாரம் சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, பசு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு பசு கொடுக்கலாமா இல்லை சீமை பசு கொடுக்கலாமா அப்படின்னு. எந்த பசுவாக இருந்தாலும் சரி, நாட்டு பசு இப்போ கிடைக்கிறது இல்லைல்ல, ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, நம்ம தேடிட்டு போனோம் நாட்டு பசுன்னா. வீட்டு பக்கத்தில் எந்த பசுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த கையில் கொண்டு போயிட்டு இப்படி கொடுங்க. அப்போ அந்த பசு என்ன பண்ணும், அதை சாப்பிட்டுட்டு அந்த கையை லிக் பண்ணும். அந்த கையை லிக் பண்ணும்போது நம்மளோட கர்மாக்கள் கரையும் அப்படின்றது சாஸ்திரங்க. ஆக இந்த பரிகாரம் நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆக துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸுங்க. சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு, அதாவது ராகுவும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடையக்கூடியது விருச்சிகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து பாருங்கள், மனதளவில் விருச்சிகம் எப்பயுமே வீக் அப்படின்னு தான் சொல்லலாம். மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பவாதிகள் தான் விருச்சிக ராசி அன்பர்கள். அவங்க குழம்புறதை வந்து விட்டுட்டு தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னா பல விதத்தில் சாதிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மீனத்தில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா விருச்சிகத்துக்கு இருக்க நிறைய பஞ்சங்களை போக்கக்கூடியவர் தான் இந்த பஞ்சம சனியாக வராரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்தெந்த விதத்தில் விருச்சிகத்துக்கு பஞ்சம் இருக்கும்னா, விருச்சிகத்துக்கு மனதளவில் எப்பயுமே சந்தோஷத்துக்கோ நிம்மதிக்கோ ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மன திருப்தி, ஆத்ம திருப்தி, மன நிறைவு அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பஞ்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பஞ்சங்களை போக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சம சனி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு சொன்னோம். இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றதுனால பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மனக்கசப்பு, மன கஷ்டம், மனக்குமுறல்கள், வெளியே சொல்ல முடியாமல் நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா. வெளியே சொன்னால் அசிங்கங்க, வெளியே சொன்னால் வந்து எங்கள் குடும்ப கௌரவமே கெட்டு போயிடும், அதனால் நாங்கள் பொத்தி 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 வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பலவிதமான பிரச்சனைகள், பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் மனசில் உங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த பிள்ளைங்க சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம், விமோச்சனம் அப்படின்றத இந்த பஞ்சம சனி கொடுத்துருவாருங்க. ஓகேங்களா, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை, சனி பகவான் பஞ்சம சனியாக இருந்து 2ஆம் பாவத்தை பார்க்குறார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நிறைய பேர் வந்து மதிப்பு கொடுப்பாங்க. அடா அவர் சொல்கிறாரு, இப்போ அவர் அனுபவ ரீதியாக சொல்கிறாரு, அவர் படித்தவர், புத்திசாலி, சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, கேட்கலாம் அப்படின்னு 4 பேர் உங்கள் பேச்சை கேட்பாங்க. அப்போ உங்களோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி வசதி வாய்ப்பு அதிகமாகும், குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் சனி பகவான் பஞ்சம சனி வந்து 7ஆம் பாவத்தை பார்க்குறார். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கோ, நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கோ ஒரு விதமான மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், மனமுட்டங்கள், அப்படியே லைட்டாக ஏதோ ஒன்று சைலண்ட்டாக புகஞ்சிட்டே இருந்துச்சுப்பா அப்படின்றது மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபேமிலியில் இருந்த ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாமே குறையும். முக்கியமாக உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒரு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஓரளவுக்கு பேட்சப் ஆக்கிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சனி பகவான் பஞ்சம சனியாக இருந்து 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம். விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் வந்து பாருங்கள் புதுசாக நிறைய கிராக்கிகள் வருவாங்க. இப்போ சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா புதுசாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிராக்கிகள் வருவாங்க. அதாவது தொழிலில் முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது வரும். தொழிலில் மேன்மை, முன்னேற்றம் அப்படின்றதுனால அந்த செய்கிற தொழில் வந்து பாருங்கள் நல்ல ப்ராஃபிட்டபுளாக போகும், நல்ல லாபம் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? இல்லை எந்த விதத்தில் லாபம் வரும் அப்படின்னு தெரியாது. ஆக லாபம் அப்படின்றது வரும். இல்லைங்க, நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம்,
அப்போ எங்களுக்கு எப்படி லாபம் வரும் அப்படின்னா, மேபி உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது, அந்த தகுதி தராதரம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், அந்த ஒரு கிளர்க் போஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை விட ஒரு சீனியர் கிளர்க் இல்லை ஒரு மேனேஜர் அதுக்கான ஒரு தரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட், அதாவது ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அது வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பஞ்சம சனி வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவேனும் ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படின்றது கொடுப்பார். பொதுவாக இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்ச இந்த வேலைக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்ஸ் அப்படின்றது கிடைக்காமே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மனசில் இனம் புரியாத ஒரு பயம் அப்படின்றது எப்பயுமே இருக்கும் விருச்சிகத்துக்கு. சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால இதெல்லாம் சாலிடாகவே இருக்கும். அந்த இனம் புரியாத பயம் அப்படின்றது காணாமல் போயிடும். மன நிறைவு அப்படின்றது அதிசயமாக கிடைக்கும் இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு வழக்கு ஓடிட்டு இருக்கு ஃபேமிலியில் வந்து பாருங்க, ஒரு வழக்கு எங்கள் முன்னோர்கள் சொத்து, நான் வந்து ஒரு 8 வருஷமாக வழக்கு ஓடிட்டு இருக்குங்க, 10 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. அதில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கவே இல்லை, கிணத்துல பெரிய கல்லை போட்டு வச்சிருந்த மாதிரி அப்படியே கிடக்கு அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாருங்க அந்த வழக்குகளில் ஒரு மேன்மை, அதாவது வழக்குகளில் ஒரு வெற்றி, அதனால பொருளாதாரத்தில் மேன்மை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சரி, இப்போ இதில் வந்து சனி நிறைய நல்லது தான் செய்ய போறார், வெறும் நல்லது தான் செய்ய போறார், கெடுதல் எதுவுமே பண்ண போறதில்லை. ஸோ இது சனி பகவான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம சனி நிறைய பஞ்சங்களை போக்கக்கூடியவராக வராரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குருனோட இம்பாக்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா. குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கார். 8ஆம் பாவத்தில் இருக்க குரு வந்து பாருங்க உங்களுக்கு அஷ்டமத்து குருவா வர்றாரு. இது ஒரு லைட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அஷ்டம குருவா வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு 4 மாதம் சூப்பர் டூப்பராக இருக்கும், 2 மாதம் அப்படியே ஆவரேஜாக போகும், 1 மாதம் ரொம்ப டல்லாக போகும். அப்போ நாங்கள் அதை எப்படிங்க கணக்கிடுறது அப்படின்னும் போது மாதம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொல்லுவாங்க பேசும்போது, விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, நீங்கள் அமோகமாக இருப்பீங்க அப்படின் போது இந்த மாதம் நீங்கள் நிறைய எதுனாலும் பெரிய விஷயம் எதுனாலும் நீங்கள் செய்யலாம் அப்படின் போது, வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின் போது நீங்கள் செஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் ரொம்ப மோசமாக இருக்குது, எதுவுமே செய்யாதீங்க, கப் சிப்புன்னு இருங்க அப்படின் போது நீங்கள் கப் சிப்புன்னு இருந்துக்கோங்க. 3ஆவதாக ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆனால் செய்யணும் அப்படின்னா உங்கள் குடும்ப ஜோசியரை கலந்து ஆலோசித்து செய்யுங்க அப்படிம்போம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ குருனோட ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் மாதம் பார்த்துக்கோங்க. ராகு கேதுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ராகு 4ஆம் பாவம், அது என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு ஒரு வேலையை முடக்க மாட்டார், ஆனால் சுற்றி வளைச்சி அந்த வேலையை செய்ய வைப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்தெருவில் நான் போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும், பக்கத்தெருவில் கடை இருக்குது, வழியெல்லாம் ஃபுல்லும் பல்ல நோண்டி வச்சுட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 தெரு சுற்றி வந்து அந்த பால் பாக்கெட்டை வாங்கணும், இவ்வளோதான். ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்ற ஒரு இதை கொடுப்பாரு. கேது பகவான் 10ஆம் பாவம் நல்ல இம்பாக்ட் தான் ஏற்படுத்தி வராரு. ஆன் தி ஹோல் சனி பயிற்சி பலன் இல்லையா இது, சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, இது இந்த 2.5 வருஷத்துக்கு மட்டுமே இல்லைங்க, பொதுவாகவே விருச்சிகம் வாழ்நாள் முழுவதுமே இந்த பரிகாரம் செய்யறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும். அது என்ன பரிகாரம் அப்படின்னா, ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. எதுக்கு ஹனுமான வழிபாடு பண்ண சொல்றோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்க, யார் ஹனுமான வழிபாடு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேக பலம், புத்தி பலம், மனோபலம் 3மே வரும். அப்ப விருச்சிகத்துக்கு எப்ப பாரு அந்த மனோபலத்துக்கு பஞ்சமே உண்டு. ஆக நீங்க ஹனுமான வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அந்த மனோபலம் இது அத்தனையும் கிடைச்சிடும். அதுக்கும் மேல மனோபலம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும், மனோதைரியம் அப்படின்றது அதிகமாகும். ஹனுமான் சாலிசா சொல்லியும் வழிபாடு பண்ணலாம். இல்ல பக்கத்துலயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அப்படின்னா தினம்தோறும் ஆஞ்சநேயரை பார்க்கறது அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் கிடைக்கும். எங்களால் தினம்தோறும் பார்க்க முடியாது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையேனும் சனிக்கிழமை தோறும் போகலாம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுக்கு என்னைக்கு சௌரியப்படுதோ அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் ஹனுமனை போய் பாருங்க. ஹனுமன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 11 முறை சுற்றி வாங்க. ஏன்னா மனோகாரகன் சந்திரன் 11/2, அதனால 11 முறை நீங்கள் சுற்றி வந்து ஹனுமான வேண்டிட்டு வரீங்க அப்படின் போது எல்லா விதமான நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆக இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு விருச்சிகத்துக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்கள், பொதுவாக தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு ராசி அன்பர்கள். பொதுவாக தனுசை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆசான், மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவங்க, மற்றவங்களை கரெக்டாக கைட் பண்ணக்கூடியவங்க. பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டீச்சர், கைடு, அதுக்கும் மேலே கார்டியன்,
நல்ல ப்ரீச்சர், இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க முன்னேறணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக நினைப்பாங்க. ஒரு ஹெல்ப்புன்னு ஒருத்தவங்க போய் கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து அவங்க இவங்களை விட பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுறது அதெல்லாம் மாட்டாங்க. இல்லை, இவ்வளோ பெரிய ஆள் நம்மளை கேட்குறாங்க, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லணும், நம்ம ஹானஸ்ட்டாக அவங்கள கைட் பண்ணணும், ஹானஸ்ட்டாக அவங்க முன்னேறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும் அப்படின்னு பெரும் அளவுக்கு ஹானஸ்டி இதை நோக்கி போகிறவங்க தான் வந்து தனுசு. ஏன்னா குருனோட ஆதிக்கம் அப்படின்றதுனால இயற்கையாகவே வந்து பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். 12 ராசியில் நிறைய இறை ஆற்றல் நிறைஞ்சவங்க, அதே மாதிரி இறை வழிபாடு ரொம்பவே செய்யக்கூடியவங்க, இறைவன் மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்கவங்க யார் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் மீனத்தில் போகிறார். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு 4ஆம் பாவம். அப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது. இந்த அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றதுனால தனுசு ராசி அன்பர்கள் அந்த 4ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்கள் சுக தாயார் ஸ்தானம். அப்போ நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட்டை விட்டுட்டு நீங்கள் வந்து அதாவது ஓடி 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 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சுக போகங்களை நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பாருங்கள் வீட்டை விட்டு அந்த வேலை பிடிக்கல நின்றுட்டாங்க, இப்போ வீட்டை விட்டு டெய்லி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வேலை செய்ய, திருப்பி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரணும். அந்த மாதிரி அலைச்சல் ஏற்படுத்துவார். வீட்டிலேருந்து வேலை செஞ்சாங்க, வேறு இடத்துல போஸ்டிங் தூக்கி போட்டுட்டாங்க, அங்கே போயிட்டு சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறோம், இல்லை சமைச்சு செய்கிறோம், ஏதோ ஏடாகூடமாக சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஆக இந்த அர்த்தாஷ்டம சனி நம்மளுக்கு அலைச்சல்களை நிறைய ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விரயங்கள், உடல் ரீதியான விரயங்கள், மன ரீதியான ஒரு கஷ்டம் விரயம், அதே மாதிரி பண ரீதியான சில பல விரயங்கள் அப்படின்றத அவர் ஏற்படுத்துவார். அதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள் நம்மளோட அம்மானோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது குறையும். அதாவது அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மானோட சப்போர்ட் நம்மளுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் தனுசுக்கு அம்மானோட ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மனஸ்தாபம், மனமுட்டமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவர் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இவரோட பார்வை வந்து முதல்ல 1ஆம் பாவத்தை பார்க்குறார். இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 1ஆம் பாவத்தை பார்க்கறதுனால மனசில் ஒரு விதமான மந்த நிலை, நல்ல புத்திசாலி, 4 பேரை வந்து கைட் பண்ணக்கூடியவங்க, 4 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடியவங்க, நம்மளோட ஒரு சுய விஷயத்திலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது, நம்மளோட ஒரு விஷயத்துலேயே நம்மளால முடிவு பண்ண முடியாது, நம்மளுக்கு தெளிவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆக மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றது மாதிரி இப்போ நம்மளுக்கு இன்னொருத்தவங்க வந்து கைட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக வந்து சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் சரி, ஜென்மத்தை பார்த்தாலும் சரி, நம்மளோட மென்டார்ஸ், வெல்விஷர்ஸ் அப்படின்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவுரை வாங்கிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நல்ல விஷயமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தப்பாக முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட மன ரீதியான முடிவுகள் அப்படின் போது உங்களோட வெல்விஷர்ஸை கேட்டு எடுங்க. அதே மாதிரி பாருங்கள் மந்த நிலை அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார். நம்மளுக்கு நல்லா ஓடி ஓடி வேலை செய்வோம், நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், சாமி கும்பிடணுன்ற எண்ணம் இருக்கும், இப்போ எந்த எண்ணமே இருக்காது, எதுவுமே செய்யணும்னு தோணாது, விட்றா சும்மா உட்காந்துட்டுருக்கலாம் அப்படின்ற ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவார். அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது கான்ஷியஸாக இருங்க, மறந்துடாதீங்க. 2வது சனி பகவான் 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை கடன் அப்படின்றது வாங்க வச்சுடுவார். புரியுதுங்களா? கடன் வாங்குறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம். இப்போ தான் வந்து பாருங்கள் நிறைய வந்து காரெல்லாம் கொடுக்குறோங்க, 100% லோனுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எப்படினாலும் 100% லோனே அவன் கொடுத்துட்டாலும் மாதம் நம்ம காசு கட்டணும் இல்லைங்களா? ஆக பெரிய லெவலில் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம், சின்ன லெவலில் கடன் வாங்கிக்கோங்க. ஏன்னா சின்ன லெவலில் கடன் வாங்காமல் நம்ம யாராலையும் வாழ முடியாது, இஎம்ஐ கட்டாமல் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு இல்லைங்களா? ஆக நம்ம வந்து பாருங்கள் கடன் வாங்குறது தப்பு இல்லை, எப்படினாலும் கடன் வாங்க வைப்பார். சின்ன லெவலில் வாங்குங்க, பெரிய லெவலில் வாங்கிட்டு கட்ட முடியாத ஒரு கஷ்டம் திணறது அப்படின்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசாக தனுசுக்கு எதிரிகள் எதிராளிகள்ன்றது இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் சில மறைமுக எதிரிகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து பாருங்கள் பெருசாக அந்த மறைமுக எதிரிகள்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க வேண்டாம், அமைதியாகவே இருங்க. ஆஸ் யூஷுவல் தனுசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெளிவான ஒரு புத்தி, அந்த தெளிவான புத்தியோடவே இருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சனி பகவான் 10ஆம் பாவத்தை பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் சில பல முட்டுக்கட்டைகள் அப்படின்றது வரும். நம்ம தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடையூறுகள், ஏதாவது ஒரு இடைஞ்சல், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பாக 100க்கு 100 பேருக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு.
அப்போ நம்ம என்ன பண்ணணும், தொழில் செய்கிற இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல. இப்போ ஒர்க் ஸ்பாட் போனோம்னாலே இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வருத்தப்படும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வருத்தத்தோடு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ண முடியும், இதுவும் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தினோடனாலும் போகாமல் வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுறக்கூடாது. எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னு வேலையை விட்டுறாதீங்க. அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அடுத்த வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போனாலும் நல்லா இருக்குமா, த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் த அன்னோன் டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசே மேலு, அங்கேயே இருந்திருக்கலாமே, இதுக்கு இந்த பஞ்சாயத்துக்கு அந்த பஞ்சாயத்து எவ்வளோ பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். ஆக வேலை பிடிக்கவே இல்லைனா கூட பெருசாக வேலையை விட வேண்டாம். அப்படி வேலையை விடுறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் வேலையை விடுங்க. சரிங்களா? அடுத்து உடனே கிடைக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு விடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது. காரணம் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது 7.5 நாட்டு சனியில் 7.5 வருஷம் ஒரு கஷ்டத்தை கொடுப்பாராம். அஷ்டம சனியும் போது அந்த 7.5 வருஷத்தையும் சேர்த்து அந்த அஷ்டம சனியில் 2.5 வருஷத்தில் கொடுத்துருவாராம். இந்த அர்த்தாஷ்டம சனியும் போது அஷ்டம சனியில் பாதி கஷ்டத்தை அவர் கொடுப்பாரு அப்படிம்பாங்க. அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நிதானமாக தெளிவாக ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து நம்மளோட வெல் விஷஸையும் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின் போது அது சரியாக வரும். புரியுதுங்களா? சரி. ஆக சனி பகவான் எந்தெந்த பாவத்தை பார்க்குறாரு, அதனால் என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ராகு கேதுனோட இம்பேக்ட் பார்க்கணும் அப்படின்னா ராகு கேது வந்து பாருங்கள், கேது 9ஆம் பாவம் ஓரளவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின் போது நிறைய பேருக்கு இந்த ஃபாரின் ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ராகு குரு 7ஆம் பாவம் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் நடுவில் ஒரு அந்யோன்யம், பார்ட்னர்ஷிப் கன்சர்னா பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரும். குருனோட பார்வை எல்லாமே ஓகே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் இது சனி பெயர்ச்சி அப்படின்றதுனால சனி பெயர்ச்சி ஒரு பெரிய இம்பேக்டாக சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஃபேவராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம என்ன மாதிரி ஒரு இது சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம பாருங்கள், வண்டி வாகனம் ஏதாவது ஓட்டும்போது கவனமாக போகணும். ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். மற்றவங்க கூட பேச்சில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். கடன் வாங்குறதுல ரொம்பவே காஷியஸாக இருக்கணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்றது ஏதாவது ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தனுசு சிவபிரான வழிபாடு பண்ணும்போது ஒரு மேன்மையான நிலை அப்படின்றது கிடைக்குங்க. ஆனால் என்னவோ தெரியல, நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் சிவபிரான வழிபாடு பண்ணுறது இல்லை. இந்த காலகட்டம் இந்த 2.5 வருஷமாவது நீங்கள் சிவ வழிபாடு அப்படின்றத வச்சுக்கோங்க. முடியும் அப்படின்னா திங்கக்கிழமை தோறும் சிவபிரானை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை முடியாது அப்படின்னா மாசத்துல ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. புளியோதரை நீங்க செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு புளியோதரை நம்ம செய்யும் போதே செய்யறவங்களுக்கு தெரியும், எள்ளெண்ணெய் போட்டு தாளிங்க. அதே மாதிரி அதுல எள்ளு தனியெல்லாம் வறுத்து போடுவாங்க. அந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் தூக்கலா எள்ளு வறுத்து தூள் பண்ணி போட்டுருங்க. எள்ளு சாதம் தானம் பண்ணலாம். இப்பெல்லாம் யாரும் எள்ளு சாதம் தானம் பண்ண வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம சனி என்னவோ நேராக நம்மளை விட்டு ஓடி போயிட்டு அவங்க தலைமையில போய் உட்காந்துக்கு போற மாதிரி நினைக்கிறாங்க. அது எதுவும் உண்மை கிடையாது. பட் பியாண்ட் தட் நீங்கள் எள்ளு சாதமாக கொடுக்கும்போது வாங்கிக்க மாட்டாங்க. புளி சாதமாக நீங்கள் தானம் கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த தானம் இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. முடியும் அப்படின்னா பெரிய தட்டில் கொடுங்க, முடியாது அப்படின்னா ஒரு சின்ன தொன்னையில் கொடுங்க. ஆக மொத்தம் தானம் அப்படின்றது செய்யறது பார்த்தீங்கன்னா சனி பகவானை பிரீத்தி பண்ணும், உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராசி அதிபனே சனி பகவான் தான். ஸோ சனி பகவான் ராசி அதிபதி அப்படின்றதுனால மகரத்துக்கு நிறைய நல்லது செய்வார். ஆனால் இப்போ பாருங்கள், ஏறக்குறைய 7 வருஷம் மகரம் பட்ட கஷ்டம். இந்த 7.5 நாட்டு சனி இதில் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் சாலிடாக கஷ்டப்பட்டாங்க. ஒரு 3 மாதமாக தான் ரிலீவ் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சனி பயிற்சிக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி தான் ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் 7.5 நாட்டு சனியில் ராசியாதிபனாவே இருந்தாலும் பெரும்பாலான மகர ராசி அன்பர்களை சனி பகவான் வச்சு செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆனாங்க. எப்படி அப்படின்னா தசா புத்தி சூப்பர் டூப்பராக இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க, பெரும் அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அவங்களும் அஃபெக்ட் ஆனாங்க, ஒரு 50% தான், 100% அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே பொதுவாகவே மகரம் பாருங்கள் ரொம்ப ஹானஸ்டாக தான் இருக்கணும். ஏன்னா ராசியாதிபனே சனி பகவான் அப்படின்றதால சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றத இந்த ஹானஸ்டி, சின்சியரிட்டி, டிவோஷனாக ஒரு வேலையை செய்யறது, ஆத்மார்த்தமாக செய்யறது, இதெல்லாம் தான் அவங்கள மேன்மையை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அவங்க பாருங்க ஒரு கிராஸ்டெக் ஒரு மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, தில்லு முள்ளு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை கீழ் நோக்கி போகிறத அவங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மீனம் 3ஆம் பாவம்.
அப்போ சனி பகவான் என்ன வராரு அப்படின்னா சகாய சனியாக வராரு. அப்போ சகாய சனியாக வரக்கூடியவர் என்ன பண்ண போகிறாரு, நிறைய சகாயங்களை உங்களுக்கு செய்ய போகிறாரு. எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஹெல்ப் அப்படின்றத அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு அர்த்தம். முதல்ல 3ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இளைய சகோதர தைரியஸ்தானம். இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ஒரு பாபர் வந்து உட்காரும் போது, முக்கியமாக சனி பகவான் வந்து உட்காரும் போது அதிக வலிமை அடைகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் உண்மை. ஆக மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு தம்பி தங்கச்சி, முக்கியமாக தம்பி, அதை வந்து சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி, அங்காளி பங்காளி பெரியம்மா சித்தப்பா பையனாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணன் அப்படின்னு சொல்கிற உறவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். எந்த விதத்தில் சப்போர்ட்டிங்காக இருக்கும், அது வந்து ஃபிசிக்கலி உடல் ரீதியான ஒரு உதவி, இல்லைனா மனம் சார்ந்த உதவி, இல்லைனா ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு தைரியம், உனக்கு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ சகாய சனியாக இருந்து அவர் என்னென்ன பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னா, சகாய சனியாக இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால 7 நாட்டு சனியும் போது வந்து பாருங்க, பசங்க மகர ராசி அன்பர்களை கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டப்படுத்தல, நிறைய அசிங்கப்படுத்தினாங்க, நிறைய அவமானப்படுத்தினாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, பொண்ணை கூட்டின்னு ஓடி போயிட்டான், இந்த மாதிரி நிறைய விஷயம். ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சொசைட்டியில் வந்து பாருங்கள் சில பல தீய பழக்கங்களுக்கு ஆளானாங்க, போலீஸ்கிட்ட அரெஸ்ட் ஆனாங்க, இப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களோட மரியாதை கௌரவம் எல்லாம் வந்து குப்பை தொட்டியில் சாக்கடையில் போட்ட மாதிரி ஆச்சு. அதில் பரவாயில்லப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க தான், நல்ல குடும்பம் தான், பிள்ளைங்களை நல்லா தான் வளர்த்தாங்க, அதுங்க வந்து ரொம்ப தறி கட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பாவம் அப்படின்னு 4 பேர் வந்து உங்களுக்கு ஆதரவு கரம் அப்படின்றத நீட்டுவாங்க. 4 பேர் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க, ஆறுதலாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சனி பகவான் சகாய சனியை வந்து 9ஆம் பாவத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால மகரம் 7 நாட்டு சனியும் போது தொட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போச்சு. எந்த வேலை போனாலும் அந்த வேலை நடக்காது, இல்லை அந்த வேலையில் தடங்கள், இல்லை அந்த வேலையில் இடையூறு, இல்லை அந்த வேலை நடந்தாலும் அது பிரயோஜனப்படாது, இது நடந்ததுக்கு நடக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. ஆனால் இப்போதைய காலகட்டம் வந்து பாருங்கள், நீங்கள் தொட்டதெல்லாம் தொலைகும். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஃபார்ச்சூன், பாக்கியம், குட் லக் அப்படின்றது உங்களுக்கு வரும். கவலையே பட வேண்டாம், சரிங்களா. இது வந்து பாக்கியஸ்தானத்தை சகாய சனி பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் சகாய சனியாக இருந்து 12ஆம் பாவத்தை பார்க்குறார். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சுப விரயம் அப்படின்றது வரும். சுப விரயம்னா என்ன அப்படின்னா, நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க, அதே மாதிரி நிலப்புலம் வாங்குவீங்க. நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய லிங்க் உண்டு, அதாவது ஒரு பிராப்தம் உண்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஆல்ரெடி கட்டி ஒருத்தவங்க இருந்த வீடு அவங்க விற்கிறாங்க, அதை வாங்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹேண்ட் காரு இந்த மாதிரி வாங்குறதுக்கும் நிறைய பேருக்கு பிராப்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாருங்கள், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க, நீங்களே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு பிளான் இருந்தால் போவீங்க. இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ்ஸாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 ரொம்பவே நல்லா இருக்குது. அதுலேயும் வந்து பாருங்கள், இந்த சனி பயிற்சி 2.5 வருஷம் நிறைய ராசிகள் நல்லா இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம குருனோட இம்பாக்டையும் சொல்லணும், ராகு கேதுனோட இம்பாக்டையும் சொல்லணும். இல்லை, குரு 6ஆம் பாவம், பெருசாக யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், ராகு கேது 2-8 பெருசாக யோசிக்க வேண்டாம், பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா சனி எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். குருனோட பார்வை இருக்குது அதுக்கும் மேலே, ராகு மேலே. ஸோ நம்ம பெருசாக வந்து குடும்பத்தில் திருப்பி ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கவர் ஏதாவது காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துவாரா அப்படிலாம் யோசிக்க வேணாம். குருவோட பார்வை இருக்குது. அதுக்கும் மேலே சனி சூப்பர் டூப்பராக இருக்கார். அப்போ சனி யாரெல்லாம் கெடுக்கணும்னு நினச்சாலும் அவங்கள தள்ளி விட்டுருவார். தண்ணி விட்டுட்டு இவர் வந்து நிறைய நல்லது செய்வார் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு யோசனையும் உங்களுக்கு வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ரொம்பவே நல்லா இருக்கார். ஏன்னா சனி வலுவடையக்கூடிய இடம் தான் வந்து 3ஆம் பாவம். ஓகேங்களா, சரி, நல்லா இருக்காரு. என்ன கொஞ்சம் மன ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மகரம் உங்கள் ராசியாதிபனே சனி பகவான் அப்படின்றதுனால சனியே நீங்கள் பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று சனியை பாராயணம் பண்ணணும், சனியை கும்பிடணும், இல்லைன்னா சிவபிரான பாராயணம் பண்ணணும். உங்களுக்கு எது சாத்தியமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ சனியே நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னும் போது சனி சாலிசா, சனிக்கிழமை தோறும் சனி சாலிசா பாராயணம் பண்ணணும், இல்லை தினமுமே சனி சாலிசா பாராயணம் பண்ணணும். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டுமா, சனியை வந்து நாங்கள் வீட்டில் கும்பிடலாமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக கும்பிடலாம், எந்த விதமான தப்பும் கிடையாது, சரிங்களா. இல்லைன்னா திங்கக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் போயிட்டு
சிவபிரானோட சன்னதி சிவனையும் அம்பிகையும் ஒரு சேர இல்லை தனித்தனியாக கூட 8 முறை நீங்கள் சுற்றி வாங்க. இது அபரிவிதமான நற்பலன்களை தரும். மகரம் மேன்மையை நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசி அன்பர்கள் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஏதாவது அவங்க எந்த துறையிலானா இருக்கட்டும், அவங்க வந்து பாருங்கள், ஏதாவது நம்ம ஒரு ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக, அதுக்கு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து பகலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு படாத பாடெல்லாம் பட்டு அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கும்பமும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. உழைக்கிறதுக்கு கவலைப்படவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுய ஜாதகத்தில் சில கிரகங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னா அவங்க உழைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் பெரும்பாலும் கும்பம் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கே பிடிக்கும். படிச்சிருந்தா படிப்பு சார்ந்த உழைப்பு அப்படின்றது இருக்கும். படிக்கவே இல்லை, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா கூட வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. வீட்டை எப்பயுமே நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்படி பல உன்னதமான குணங்கள் இருக்க தான் செய்யுது கும்பத்துக்கு. அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள், 7 நாட்டு சனியினோட இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க. மீனம் உங்களுக்கு 2ஆம் பாவம். அப்போ நீங்கள் பாத சனியில் இருக்கீங்க. அப்போ பாத சனியில் இருக்கீங்க அப்படின்னும் போது இது வரைக்கும் ஏறக்குறைய 5 வருஷமாக நீங்கள் அனுபவித்த ஒரு கஷ்டம், வேதனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய அனுபவிச்சாச்சு தான். உங்களை வறுத்தெடுத்து சனி பகவான் டயர்டாகி படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் முழுசும் வந்து உங்கள் இடத்த விட்டு அவர் காலி பண்ணின்னு போல, புரியுதுங்களா? அவர் உங்கள் வீட்லேயே தான் இருக்காரு, உங்கள் கூடவே தான் இருக்காரு. ஆனால் என்ன, ரொம்ப வறுத்தெடுக்காமல் ஓரளவுக்கு உங்களை செதுக்கிட்டாரு. இன்னும் 10% தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 3/4 கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் 1/4 கிணறு தான் இருக்குது தாண்டறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த சனி பகவான் என்னென்ன ஆஸ்பெக்ட்ல காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்க போறார். பாத சனி கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குது, டூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் இல்லை, பிலோ ஆவரேஜ் தான். ஆனால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அவர் கொடுப்பாரு அப்படின்னா, சனி பகவான் முதல்ல 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இப்பயும் வந்து பாருங்க, காசு கையொப்பி வருது, காசு நம்ம தாராளமாக செலவு பண்ணுறோம் அப்படின்றது இல்லை, ஓரளவுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு வருது, நம்ம அதை செலவு பண்ணி சுதாரிச்சுக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். குடும்பத்தில் பெருசாக நிம்மதி சந்தோஷம் எல்லாமே வந்துடல. நம்மளோட பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எது பேசினாலும் இன்னும் 4 பேர் வந்து ஓகே அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில இல்லை, புரியுதுங்களா? எல்லாமே பிரச்சனை தொடருது அப்படின்னு தான் அர்த்தம். இது 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தெல்ல தெளிவாக, அதாவது 2ஆம் பாவத்தில் இருக்க சனினால நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் பாத சனியாக இருந்து 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போனா பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, நம்மளோட சுகபோகங்களை விட்டு தான் நம்ம உழைக்கிறோம். இன்னும் நம்ம அம்மா வந்து பெருசாக நம்மளுக்கு ஃபேவராக இல்லை. அம்மாவுக்கு வந்து பாருங்கள் உடல் ரீதியான உபாதைகள் இருக்குது, அதில் பெருசாக வந்து முன்னேற்றம் அப்படின்றது இல்லை. இது எல்லாமே தொடரதான் செய்யுது. அதுக்கப்புறம் சனி பகவான் பாத சனியாக இருந்து 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. துஷ்தானத்தை பார்க்கறதுனால சொசைட்டியில் நம்மளுக்கு இருந்த அசிங்கம், அவமானம், அவசொல்லு, அவப்பேர், தலைகுனிவு இதெல்லாம் என்டையர்லி நார்மல் வரலை. நாங்கள் அதே பிரச்சனையிலே தான் இன்னும் இருக்கோம், நாங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. 100% திணறணும். இப்போ பரவாயில்ல, ஏதோ வெளில போகிறோம் வரோம், ஆனால் யாரையும் வந்து மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கு, யார் கூடயும் பழகிறதுக்கு எங்களுக்கு இன்னும் வந்து மனசு வரல. நாங்கள் வந்து இன்னும் அந்த அசிங்கம் அவமானம் அப்படின்ற நிலைமையிலேயே தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்து சனி பகவான் பாத சனியாக இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. நேரம் நல்லா இல்லை, 7 நாட்டு சனின்னு எங்களுக்கும் தெரியுதுங்க. நாங்கள் ஓடி தான் உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு பெருசாக லாபம்ன்றது இன்னும் வரலைங்க, வராதுங்க. இன்னும் ஒரு 2.5 வருஷம் நீங்கள் ஓடி தான் உழைக்கணும். கை கடிக்காமல் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி ப்ராப்ளம் இருக்காது, கையை கடிக்காது, கடனால் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்காது, ஓவர்டேக் பண்ணிடுங்க. ஆக அந்த ஓடுறது உழைக்கிறது அப்படின்றது இன்னும் முடிவுக்கு வரலை அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த 3 பாவத்தை பார்க்கறதுனால என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறீங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பிலோ ஆவரேஜ். நீங்கள் இன்னும் 2.5 வருஷம் நம்ம யோசிக்க வேணாம், சாலிடாக இன்னும் 2 வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு மூச்சு விடுற மாதிரி இருக்குங்க. என்ன அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் பாவம். குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வர்றதுனால இந்த 2025 ஒரு வருஷம், அதாவது மே மாதம் 2025லேருந்து அடுத்து ஏப்ரல் மாதம் 2026 வரைக்கும் நல்ல ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். பாத சனியில் ஒரு வருஷம் நல்ல ஃப்ரீ ஆகிடுவீங்க. மீதி 1.5 வருஷம் இந்த லைட்டாக திருப்பி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். முழுசும் இன்னும் வெளியே வரல. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், குரு நல்லா இருக்கும்போது வீடு வாங்கலாம், வீட்டுக்கு லோன் கிடைக்கும், வீடு வாங்கலான்னு நினைப்போம். அதே மாதிரி கார் வாங்கலான்னு நினைப்போம், புதுசாக வந்து இடம் வாங்கலான்னு நினைப்போம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைப்போம், இதெல்லாமே நினைப்போம். இதெல்லாம் குரு ஏற்படுத்துவார். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி 7 நாட்டு சனி இன்னும் உங்களை முழுசாக விட்டுட்டு போகல. ஆனால் பெரிய லெவலில் கடன்,
பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வேண்டாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். வேற எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. கடுமையான உழைப்பு அப்படின்றது இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த்தில் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆரோக்கியம், கவனம் தேவை. நம்ம பிரயாணம் எங்கன்னா போகும்போது கவனம் அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கோங்க. சேமிப்பதில் சிக்கனம், அதாவது சேமிப்பதில் சிக்கல் அப்படின்றது இருக்கும். அதனால நிறைய நம்ம சிக்கனம் அப்படின்றத பயன்படுத்தி கொஞ்சமாக சேமிச்சுக்க பாருங்க. இல்லைன்னா பெரிய லெவலில் கடன் வாங்காமையாவது மெயின்டைன் பண்ணுங்க. பெரிய லெவலில் சின்ன சின்ன கடன்றது பிரச்சனை இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து வந்து பாருங்க கும்பம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு கும்பத்துக்கு என்ன பரிகாரம் உன்னதமான பரிகாரமாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறது ஒரு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் போகும்போது என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு நெய் எடுத்துகிட்டு போங்க. ஒரு 50 ml, ஒரு 100 ml, இல்லைன்னா ஒரு 1/4 லிட்டர் நெய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போயிட்டு நம்ம கோயிலில் ஈசனை தரிசனம் பண்ணும்போது அங்கே இருக்க புரோகிதர்கிட்ட, ஐயர்கிட்ட நம்ம சொல்லணும், இந்த நெய்யை கர்ப்பகிரகத்தில் இருக்க விளக்குல ஊற்றுங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே ஊற்றுவாங்க. ஊற்றும் போது அந்த விளக்கு நல்ல பிரகாசமாக எரியுங்க. அந்த ஜோதியில் சிவபிரானோட முகத்தை ஆத்மார்த்தமாக பாருங்க. சிவனை தரிசனம் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு விளக்கேற்றி வைக்க பயன்படும். விளக்கேற்றி வைக்கும் அப்படின்றது மறந்துடாதீங்க. இது ஒன்று செய்யுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து பாருங்க சிவ வழிபாடு கும்பராசி அன்பர்கள் சனி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால சிவ வழிபாடு மேன்மையான பலன்களை கொடுக்கும். நம்ம மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதோஷமாவது, அதாவது மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷங்களில் உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ மாதத்தில் ஒரே ஒரு முறையான நீங்கள் பிரதோஷ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. இல்லைன்னா சிவராத்திரி வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. முக்கியமாக பிரதோஷ வழிபாடு அந்த நேரம் முடியும் அப்படின்னா சும்மா ஒரு டம்ளர் பால், இல்லைன்னா கொஞ்சம் நெய், இல்லைன்னா ஒரு கட்டு அருகம்புல், இல்லைன்னா ஒரு முழம்பூ ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? ஆக பிரதோஷ வழிபாடு இல்லை சிவராத்திரி வழிபாடு முடியும் அப்படின்னா ஆதி கும்பேஸ்வரரை போய் பார்த்து வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்கள், பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி. மீனராசியை வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் யாராவது கிடச்சா கண்டிப்பாக விட்டுறக்கூடாதுங்க. ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் மீனராசி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா மீனத்தில் தான், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு தான் பயிற்சி ஆகியிருக்காரு. அப்போ மீனத்துக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக வந்து உட்கார்றாரு. அப்போ ஜென்ம சனியாக வந்து உட்கார்றவர் 7 நாட்டு சனியில் மத்தியமம் 2வது 2.5 வருஷத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஜென்ம சனியாக பொதுவாக வந்து உட்காரும்போது சனி பகவான் 2 விதமான ஒரு பலன்களை கொடுப்பார். ஒன்று வந்து பாருங்கள், மீனம் நல்ல புத்திசாலி, குருனோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்றதுல புத்திசாலித்தனம், சம்பாதிக்கணுன்ற எண்ணம், முன்னேறணுன்ற எண்ணம், ஃபேமிலிக்கு எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் வேணுன்ற எண்ணம், எனக்கே நல்லா சாப்பிடணும், நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும், உலகத்தில் இருக்க யோகங்கள் போகங்கள் அத்தனையும் எனக்கு வேணும் அப்படின்றத எண்ணத்தை சுக்கிரன் ஏற்படுத்துவார். நல்ல தெளிவு, ஞானம் இதெல்லாம் குரு பகவான் ஏற்படுத்துவார். ஆனால் இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஜென்ம சனி வந்து டேமேஜ் பண்ணுவார். எப்படி அப்படின்னா இந்த எண்ணம் எந்த எண்ணமே எனக்கு தோணலை, நான் அப்படி தான், ஆனால் இப்போ இன்னும் எனக்கு நான் வந்து வேறு மாதிரி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு புத்தி வந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னை சுற்றி யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்க எல்லாரையும் நானே கட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு மந்த நிலை ஏற்படுது அப்படின்னும் சொல்லலாம். அந்த மந்த நிலை வந்து பாருங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் எனக்கு மந்த நிலை அப்படின்றது வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இப்படி தான் தோணும். அதே மாதிரி அந்த மந்த நிலை வருது அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம ஜென்ம சனியில் இருக்கோம், நம்மளுக்கு ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும், நம்ம அதை ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களோட டிசைரை வைங்க, அப்போ தான் ஓவர் டேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சனி பகவானோட பார்வை விழுது இல்லைங்களா? பார்வை வந்து பாருங்க மந்த சனியாக இருந்து 3ஆம் பாவத்தை பார்க்குறார். 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நமக்குள்ளே வந்து பாருங்கள் நம்மளோட தைரியம், நம்மளால் முடியாது, நம்மளுக்கு தைரியமே இல்லை, நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, உங்களோட தைரியன்றது காணாமல் போயிடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. உங்களுக்குள்ளே இருக்க அந்த மனோ வலிமைன்றதை யாரோ களவாடிட்டு போயிட்டா மாதிரி உங்களுக்கு தோணும். நம்மளுக்கு ஒரு கோழைத்தனம் அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தம்பி இருக்காங்க, நம்மளுக்கு சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை சித்தப்பா பெரியப்பா பையன் தம்பி இருந்தாலும் அவங்கள நம்பி ஏதாவது நீங்கள் பெரிய பொறுப்பு முழுசும் அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிருக்கீங்க
அப்படின்னா அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதில் உங்களோட பார்வை அப்படின்றத கண்டிப்பாக பதிங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட், பெரிய லெவலில் ஒரு கஷ்டம், பெரிய லெவலில் ஒரு நஷ்டம், பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழப்பு அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சனி பகவான் மந்த சனியாக இருந்து 7ஆம் பாவம் கலத்திரத்தை பார்க்குறாரு. நிறைய மீனராசி அன்பர்கள் வந்து பாருங்க, 7 நாட்டு சனி ஆரம்பிக்கும் போதே நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டில் இருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க, நாங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோங்க, நாங்கள் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படி பல பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்து. அது எப்பயும் தொடரும். சனி பகவானோட வக்ர பார்வை அங்கே இருக்குது. சனி பகவான் நல்ல பார்வை பார்க்கல, ஒரு குரூர பார்வை, ஒரு கெட்ட பார்வை பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனைகள், குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், மனமுட்டங்கள், மனசஞ்சலங்கள், ஒரு பிரிவு அப்படின்றது இன்னும் தொடரதான் போதே தவிர அது வந்து ஒரு நார்மல்சி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பிளவுபட்டதாவே தாங்க இருக்கு. இன்னும் அதிகம் தான் ஆகுதே தவிர குறையவே மாட்டேங்குது. எத்தனையோ மத்தியஸ்தர்களை வச்சு பேசி பார்த்துட்டோம், எதுவும் ஒத்து வரா மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இன்னும் தொடரதாங்க போகுது. அதில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? தசா புத்தி ஃபேவராக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஓவர்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னாங்க, தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், இடையூறுகள், முட்டுக்கட்டைகள். தொழிலில் வந்து பாருங்கள், நாங்கள் பயங்கரமாக வந்து உழைக்கிறோங்க, ஆனால் தொழில் ஆம வேகத்தில் தாங்க ஓடுது. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கிராக்கிகள் இல்லை, ஆல்ரெடி பழைய கிராக்கிங்களும் காணாமல் போயிட்டாங்க. எங்களுக்கும் எங்கள் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் இருந்த மனஸ்தாபங்கள், மனசஞ்சலங்கள் குறையவே மாட்டேங்குதுங்க, இன்னும் அதிகம் ஆகிட்டு தான் போகுது. இப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே தொடரதாங்க போகுது. எதுலேயுமே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. சுய தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க, எங்களுக்கும் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் ஒத்து வரல, கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ், எங்களோட சக ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் மனஸ்தாபம் இருக்குது, எங்களோட சப்பார்டினேட்ஸ்க்கும் எங்களுக்கும் பெருசாக ஒத்து வரல. இது எல்லாமே இன்னும் தொடரதாங்க போகுது. எதுலேயுமே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்க வேண்டாம். ஒன்று தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னா நம்ம மனசு, நம்ம மன வலிமையை நம்ம அதிகப்படுத்திக்கணும். மன வலிமையை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஆக இதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. எது எப்படி இருக்குதோ அது அப்படியே தான் இருக்க போகுது. அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அதில் வேணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாமே தவிர கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, இப்போ நம்ம சனியினோட இம்பேக்ட் சொல்லிட்டோம். இப்போ ராகு கேது ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா பெருசாக வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டூப்பராக அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. குருனோட பார்வை ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது பிரதானமான சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்றதுனால சனி ஜென்ம சனியாக இருக்கவர் தொடர போகிறாரு, பிரச்சனைகளை கொடுக்க போகிறாரு, குழப்பங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இப்போ எப்படி ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்கள், மீனராசி அன்பர்கள் அமைதியாக, ஒரு என்ன சொல்கிறது, பதட்டப்படாத, டென்ஷன் ஆகாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத, நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோட சப்போர்ட்டோட, நம்மளோட வெல் விஷர்ஸ்னோட சப்போர்ட்டோட இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனோ வலிமையோட, இறை வழிபாட்டோடு நம்ம இந்த 2.5 வருஷத்தை கடக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஸ்மூத்தாக கடக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். சரிங்களா? ஸ்மூத்தாக கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்கள், மீனராசி அன்பர்கள் இந்த நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடை தானம் அப்படின்றது ஒரு உன்னத பரிகாரமாக இருக்கும். இந்த மார்ச், ஏப்ரல், மேலெல்லாம் வெயில், முக்கியமாக இந்த ஏப்ரல் மேல நல்ல வெயில் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வெயில் காலங்களில் இல்லாதப்பட்டவர்களுக்கு நம்ம வந்து, இல்லாதப்பட்டவங்க அப்படின்னா இந்த ரோட்டில் இருப்பாங்க, பிக்ஷை எடுக்கிறவங்க, இல்லை ரோட்டில் செருப்பு தைக்கிறவங்க, இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு, ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு, உண்மையாகவே அவங்களால கொடை கூட வாங்க முடியாத பர்சனாலிட்டிஸ்க்கு நம்ம கொடை வாங்கி கொடுக்கலாம். இது வந்து பாருங்க சனி பகவானை பிரீத்தி பண்ண ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா? ரோட்டில் டாக்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டாக்ஸுக்கு பிரெட்டு வாங்கி லைட்டாக நல்லெண்ணெய் தடவணும். நிறைய நல்லெண்ணெய் போட்டுறாதீங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. பிரெட் வாங்கி லைட்டாக சும்மா ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தடவி அந்த பிரெட்டை வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம உணவாக கொடுக்குறோம் அப்படின்னும் போது சனி பகவான் பிரீத்தி ஆவார். இதில் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, கருப்பு நாய்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு 10 டாக்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், அந்த 4 வந்து வெள்ளை கலர் இருக்கும், ஒரு 3க்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் இருக்கும். அப்போ நம்ம கருப்புக்கு மட்டும் விட்டுட்டு அவங்கள வந்து விட்டுறக்கூடாது. அதுலேயும் சனி பகவான் கோபம் அடைவார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ எத்தனை டாக்ஸ் இருக்காங்களோ அவங்கள அத்தனை பேருக்கும்
ஒரு பிரெட் ஸ்லைஸ். எல்லாரும் ஓடி வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பிரெட் கொடுக்குறீங்க, ஒரு 4 பேர் ஓடி வராங்கன்னா 4 பேருக்கும் கொடுங்க. கருப்புக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு தனியாக எடுத்துட்டு போயிட்டுலாம் கொடுக்காதீங்க. இப்படி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சனி பகவான் பிரீத்தி ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களோட வெயிட் அளவுக்கு அடுப்பு கறி வாங்கிக்கோங்க. அடுப்பு கறி வாங்கி கொஞ்சம் மொத்தத்தையும் எடுத்து நீங்கள் சுற்றணும் அப்படின்றதுல, நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிலோ அடுப்பு கறியை எடுத்து உங்களை சுற்றி போடணும்னு இல்லை. அதில் 2 கைப்பிடி இந்த அடுப்பு கறி எடுத்து உங்களை சுற்றிட சொல்லுங்கள். கிழக்கு பார்த்த மாதிரி நின்று உங்களை சுற்றி அந்த மூட்டையில் போட்டு எடுத்து போய் ஓடுற தண்ணியில் விட்டுடணும். ஓடுற தண்ணினா ஏரி தண்ணி குட்டை தண்ணி கிடையாது, ஓடுற தண்ணி ஆற்று தண்ணி மாதிரி ஓடுதில்ல, அதில் விடணும். அதெல்லாம் எங்கள் வீட்டாண்ட இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பீச்சுக்கு போவீங்கன்னா பீச்சில் போடலாம். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள் சனி பகவானை பசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். ஆக உங்களுக்கு நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன். இதில் உன்னதமான பரிகாரம் எது, அதி உன்னதமான பரிகாரம் எது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் தடவி பிரெட் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப உத்தமமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா ஒரு ஜீவன் வயிறு வந்து ரொம்ப உங்களை மனசார வாழ்த்தும். அது நீங்கள் எல்லாருமே செய்யுங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் அடுப்பு கறி வாங்கி அவ்வளோ எடுத்து போய் பீச்சில் போடுறது, அதுக்கும் மேலே இல்லாதப்பட்டவங்க நீங்கள் வந்து யாருன்னு தேடி நம்ம போயிட்டு கொடை வாங்கி கொடுக்கறது, எல்லாத்த விட சூப்பர் டூப்பரான பரிகாரம் அந்த நாய்களுக்கு நீங்கள் உணவளிக்கிறது அப்படின்றது. அது ஒன்று செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா ஹனுமான வழிபாடு பண்ணுங்க. ஹனுமனோட மந்திரம் எந்த மந்திரம்னாலும் தினம்தோறும் ஒரு மந்திரம் பாராயணம் பண்ணுங்க. சின்ன மந்திரம் அப்படின்னா 11 முறை பாராயணம் பண்ணுங்க. அது நிறைய அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும். வாழ்த்துக்கள்.